வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த அரசியல் அரட்டியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார். நேற்றைய தினம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் ஆக்சுவலாக பாமக என்றால் ராமதாஸ், ராமதாஸ் என்றால் பாமக, அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக கட்சியில் வந்து தலைவர், பொதுச்செயலாளர், நிறுவனர் எந்த பதவி வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சிக்குன்னு ஒரு முகம் இருக்குது. இப்போ சில ஜெயலலிதா அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னாலும் அங்கே அவைத்தலைவர் இருப்பார். அவருக்கு இல்லாத அங்கீகாரம் வந்து பொதுச்செயலாளர் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பாமகவில் வந்து நிறைய தலைவர்கள் இருக்கலாம், பொதுச்செயலாளர் இருக்கலாம், தலைவர் இருக்கலாம். ஆனால் அந்த நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் வந்து அந்த அதிகாரம், பவர் எல்லாம் இருந்தது. கட்சியில் 1000 தான் நடந்தாலும் வெளில சொல்ல மாட்டார் ராமதாஸ் அவர்கள். ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்குது. ஏன்னா நேற்று வந்து ஒரு ஐயா பேசினது யாருமே எதிர்பார்க்காதது. ஸோ அதனுடைய பின்னணி எல்லாம் பற்றி ரொம்ப விரிவாக பேச வேண்டியது இருக்குது. மீதி இருக்கிற விஷயங்கள்லாம் பேசிட்டு இறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தை வைத்துக்கொள்ளலாம். இடி அப்டேட் அது ஆக்சுவலாக இனிமேல் ரெகுலராக வந்து நான் கொடுக்குறேன், ஏன் கவலைப்படுறீங்க? நேற்று தமிழகம் முழுக்கம் உள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் குழுமி மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை டின்னரோடு சேர்த்து மீட்டிங், விரிவான ஆலோசனை நடந்திருக்கிறது. என்ன பேசினார்கள் என்ற விவரம் நமக்கு தெரியவில்லை. இது ஒரு புறம். மாநில உளவுத்துறையின் ஐஜி திரு செந்தில்வேலன், டாஸ்மாகின் மேலாண் இயக்குனர் திரு விசாகன் அவர்களை இடி என்னை அடித்தார்கள் என்று புகார் தருமாறு வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் ஸ்டே வாங்கிட்டோம், நீ அங்கே போய் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் இன்றைக்கி தலைவலியாக இருக்குது. என்னை அடிச்சாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, கம்ப்ளைண்ட்டை ஒன்று கொடுத்துரு. இதை எடுத்துகிட்டு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பாருங்கள் அடிச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க என்று நாங்கள் அங்கே வாதிட்டு கொள்கிறோம். நீ கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொடு என்று சொல்லியிருக்கிறார். திரு விசாகன் அவர்கள் அடிக்கலைன்றது தெரியும். த ஸ்டேட்மெண்ட் வாஸ் வீடியோகிராஃப்ட். நாளைக்கு இப்படி அலிகேஷன்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோகிராஃப்டு. ஸோ இப்படி பச்சை பொய்யை சொன்னோன்னா நாளைக்கு எப்படி மாட்டிக்கோன்றது விசாகனுக்கு தெரியும். இவர்கள் பொய்யாக புகாரை கொடுக்க சொல்கிறார்கள். ஏற்கனவே எங்களை இயற்கை அழைப்புக்கு கூட செல்ல அனுமதிக்கவில்லைன்னு ஒரு பொய் அஃபிடவிட்டை போட்டு தான் இயற்கை அழைப்பு கூட செல்லன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் டாய்லெட்டே இல்லையா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டது. அது இல்லாமல் ஒரு பச்சை பொய், என்னை அடித்தாங்க, அடித்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்கன்ட்டு புகாரை கொடுத்தோன்னா மாட்டிக்குவோம். இது நமது சிக்கலை மேலும் கூடுதல் சிக்கலுக்கு உள்ளாக்கும். ஏதோ உண்மையை சொல்லிட்டு வந்துட்டோம், இடி வந்து நம்மளை விட்னஸாக எடுப்பாங்க. அடித்தாங்கன்னு போய் சொன்னோன்னா இடி நாளைக்கு நம்மளை அக்யூஸ்டாக எடுப்பாங்க. நமக்கு எதுக்கு என்று அவர் கோவிலாக சுற்றி கொண்டிருக்கிறார். லீவ் போட்டு போயிட்டாரா? ஆமாம். இதற்கு நடுவே செந்தில்வேலன் அவர் தலைமையில் தானே இந்த அரசாங்கம் நடக்குது. அவர் தான் ஏற்கனவே அங்கித் திவாரியை கைது செய்து இடிக்கு பயத்தை காட்டலாம் என்று ஒரு பிளானை போட்டு அது பண்ணி அது நீதிமன்றத்தில் போய் சிக்கலில் இருக்குது. நீங்கள் என்ன எங்களை ரைடு பண்ணுறது, நாங்கள் உங்கள் ஆஃபீஸை ரைடு பண்ணுறோம் பாருன்னு அங்கித் திவாரி மீது அந்த வழக்கு போட்டு, லஞ்ச ஒழிப்புத்துறை வைத்து வழக்கு போட்டது. இது எல்லாவற்றுக்கும் மூளையாக செயல்பட்டது திரு செந்தில்வேலன். இப்போ அவரோட கவர்மெண்ட் இல்லை இது, அதனால் அவர் கவர்மெண்ட்டை காப்பாற்றுறாராம். அதனால் விசாகனை கூப்பிட்டு நீ கொடு. விசாகன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா இந்த நேரத்தில் அமலாக்கத்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் விசாகனை அங்கிருந்து மாற்றினீர்கள் என்றால் அதுவும் சிக்கலுக்கு உள்ளாகும். ஒன்றும் பண்ணவும் முடியல, விசாகனை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. ஆனால் கடும் அழுத்தம் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. திருப்பி டிஎம்கே கவர்மெண்ட் தான் வரப்போகுது. நீ இன்றைக்கி இடி ஆஃபீஸர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நாளைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே இன்றைக்கி இந்த ப்ரெஷர்லாம் முடிஞ்சோடனே சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் அதை குவாஷ் பண்ணிவிடுவோம். குவாஷ் பண்ணிட்டேன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் டிசிப்ளின் ஆக்ஷன் எடுப்போம். டிவிஎஸ்சியில் மேலே கேஸ் போட்டு நாங்கள் ஒன்று அரெஸ்ட் பண்ணுவோம் என்று கடுமையான மிரட்டல்களில் திரு செந்தில்வேலன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது இடி தொடர்பான லேட்டஸ்ட் தகவல். அப்புறம் நேற்று பேசிய விவகாரங்களில் சில விடுபட்டு போய்விட்டது. இன்றைக்கி காலையில் ஒரு அதிகாரி அழைத்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே வருண்குமார் வெள்ளாளர் மீட்டிங் ஒன்றை நடத்தினார்னு சொன்னீங்க. அந்த மீட்டிங்கில் பங்கேற்ற முக்கியமான நபரை விட்டுவிட்டீர்களே என்றார். யார் சார் என்று நானும் தெரியாமல் கேட்டேன். செந்தில்வேலன் தான் அந்த வெள்ளாளர். ஸோ அவர்களுடைய அந்த சாதி மீட்டிங்கு நடந்ததில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். அதாவது வெள்ளாளர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும், நாம் எல்லாம் ஒரே ரத்தம் அல்லவா, நமது நலனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வளவு புகார்கள் வந்தாலும்
வருண்குமாரை இன்றும் காப்பாற்றி வருவது நிழல் முதலமைச்சராக காவல் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய செந்தில்வேலன் தான். இது போக கூடுதலாக வருண்குமாரோட ராமநாதபுரம் டென்யூரை பற்றி அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அண்டு நேற்று ஒரு அமைச்சர் போய் எடப்பாடிகிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தாரு வருண்குமாருக்கு ராமநாதபுரம்னு சொன்னேன். எந்த அமைச்சர் என்ற தகவலை இப்போது சொன்னார்கள். எஸ்எம் மணிகண்டன் ஐடி மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தால் தெரியுமா? தெரியும். ஒரு ஏஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு சர்ச்சையில் கூட சிக்கினார் அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். வழக்கமாக காவல்துறையில் இது ஒரு மரபாக பின்பற்றி வருகிறார்கள். ஒரு அதிகாரியோட சொந்த மாவட்டத்தில் அவரை நியமிக்க மாட்டார்கள். ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அப்படி தான், ஐபிஎஸ் ஆஃபீஸர் போத். ஏன்னா எப்படியும் ஊரில் சொந்தக்காரன் இருப்பான். சும்மா போய் நியாயமான விஷயத்துக்கு மனு கொடுத்தா கூட சொந்தக்காரனுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு பிரச்சனை வரும். எதுக்கு இது? உனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும், பிறந்து வளர்ந்த ஊரில் போய் எதுக்கு ஒன்று எஸ்பியாக போடணும்? அதனால் போட மாட்டார்கள். மணிகண்டன் போய் அண்ணே ரொம்ப நல்ல அதிகாரி அவர் போட்டேன் என்று சொல்லி மணிகண்டன் வரப்போதுனால அவர் பழனிசாமிக்கு நிர்வாகம் அப்போது புதிது, பழகி கொண்டு இருக்கிறார். இன்னொன்று ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தார். இவர்களுடைய தயவுலாம் இப்போ வேணும். அதனால் சரி ஏதோ அதிகாரின்னு சொல்லிட்டு திருப்பாதியோட எதிர்ப்பையும் மீறி ராமநாதபுரத்தில் ஒரு போட்ட பிறகு தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. கூடுதலாக வந்த தகவல்லாம் என்னவென்றால் வருண்குமார் அப்போது கட்ட பஞ்சாயத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாராம். இவர் படிக்கும்போது வளரும்போது இவர்கிட்ட தகராறு பண்ணியிருப்பாங்களே சொந்தக்காரங்க, அவங்க லேண்டெல்லாம் போய் பிடுங்கிறது அண்டு நிலத்தகராறுகள் எல்லாம் இறங்கி தலையிடுவது. இது மாதிரி ஒரு லேண்டு டிஸ்பியூட்டில் ஒரு சைடு வந்து ஒரு டிஎஸ்பியோட லேண்டு, இன்னொரு சைடு ஒரு சிவிலியனோட லேண்டு. அவங்க 2 பேருக்கும் ஆக்சுவலி தகராறு. இந்த சிவிலியன் போய் கோர்ட்டில் வந்து அவர்களுக்கு சாதகமாக ஆணை பெற்றுவிட்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த ஒரு டிஎஸ்பி போய் வருண்குமார்கிட்ட சொன்ன உடனே கோர்ட் ஆர்டரை மீறி இந்த லேண்டை போய் பிடுங்குறாரு, போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி வருண்குமார். அப்போது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் திரு வீரராகவ ராவ் ஐஏஎஸ். அவர் அதிமுக கவர்மெண்ட்டில் நெருக்கமாக இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் எஸ்பிக்கு எதிராக ரிப்போர்ட் அனுப்புகிறார். எஸ்பிக்கு எதிராக அவர் அறிக்கை அனுப்பின உடனே அங்கே இருக்கக்கூடிய வெள்ளாளர் அமைப்புகள் எல்லாம் நம்ம ஜாதி எஸ்பி மேலே பொய் புகார் கொடுக்குறாரு கலெக்டர்ன்ட்டு ஒரு வகுப்பு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் வாய்ஸ் மெசேஜெல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய செய்திகளை பரவ விட்டு ஒரு ஸ்டேஜில் தான் போய், ஏன்னா ஒரு மணிகண்டன் அமைச்சர் சொல்லி ராமநாதபுரத்துக்கு ஒரு வருண்குமார் ஒரு எடப்பாடி போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப நாள் சரி சிஎம் சொல்லி போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு திருப்பாதியும் தலையிடாமல் இருந்தார். அந்த ஸ்டேஜில் தான் ஐபி ரிப்போர்ட் வருது. இது வெறும் போதை மருந்து கடத்துபவர்களோடு தொடர்பு இருப்பது மட்டுமல்லாமல் உள்நாட்டு பாதுகாப்புக்கு ஆபத்து. அங்கேருந்து இன்ஃபில்ட்ரேஷன் வரும். உள்ள போட்டில் இறங்க வாங்க தெரியுங்களா, அங்கேருந்து இந்த சிக்கலும் இருக்குது. வெறுமனே கடத்தலான்ட்டுலாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு அந்த ஐபி ரிப்போர்ட் வந்த உடனே திருப்பாதி ஐபி ரிப்போர்ட்டை தூக்கிட்டு போயிட்டார். சார் பாருங்கள், நான் இன்றைக்கி சொன்னேன், நீங்கள் கேட்கல, மந்திரி சொல்கிறாரு, நீங்கள் போட்டிங்க பாருங்கள், நீங்கள் ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னு சொன்னோடனே போட்டு இது கம்பல்சரி வெயிட்டில் வச்சுட்டு வேக்கன்சி ரிசர்வில் வச்சுட்டு அதற்கு பிறகு வருண்குமாருக்கு எடப்பாடி கொடுத்த போஸ்டிங்கு கம்ப்யூட்டர் செல், சென்னை டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் அண்டு டெக்னிக்கல் செல்லுன்னு ஒரு செல்லு, சும்மா போய் பெஞ்சு தைக்கிற போஸ்ட், அந்த போஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தோம். ஒரு திராவிட சித்தாந்தம் கொண்ட ஒரு அதிகாரி என்பதால் இங்கே வந்த உடனே இவர்களோடு சேர்ந்து கூத்தும் கும்மாளமும் தொடங்கிவிட்டது. இவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே வருண்குமார். இந்த கவர்மெண்ட் வந்த உடனே டிஜி போஸ்டிங், ஏடிஜி போஸ்டிங்லாம் கூட வரல. ஃபஸ்ட்டு போஸ்டிங் வருண்குமார் போஸ்டட் டு திருவள்ளூர். உங்களுக்கு நினைவு இருக்கும், நேற்று இந்த மனோஜ் அப்படின்ற ஒரு பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஃபிஃப்த் ஆங்கிள் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வர்ணமாலான்ற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நடத்திட்டு இருக்காரு. இந்த மனோஜுக்கு அடிப்படையில் வேலை என்னவென்றால் அதிகாரிகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது, அதுவும் பலவீனம் உள்ள அதிகாரிகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது தான் இந்த மனோஜோட வேலையே. ஆரம்ப காலம் முதலே வந்து இவர் வருண்குமாரோடு நெருக்கம், இப்படி தான் நெருங்குகிறார் அதிகாரிகளை. இதெல்லாம் அதுக்கப்புறமா வந்த அப்டேட். இன்றைக்கு ஹிந்து செய்தித்தாளில் கல்வி உரிமை சட்டம் தொடர்பாக கல்வி உரிமை சட்டம் தொடர்பான அட்மிஷனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னா என்னன்னு தெரியும்ல, நீ சொல்லுப்பா. ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நிறைய இது தனியார் ஸ்கூல்லாம் நிறையா இருக்குல்ல சார். இந்த தனியார் ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட 20-25, எனக்கு பர்சன்டேஜ் தெரில, 25% கிட்ட ஏழை மாணவர்கள் போய் படிக்கலாம். அதுக்கு வந்து அந்த தனியார் அவங்க வந்து எந்த மதமாக இருக்கலாம், ரிலீஜனாக இருக்கலாம், சாரி கேஸ்டாக இருக்கலாம், பட் அவங்க போய் வந்து நீங்கள் வந்து
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு அங்கே உங்களுக்கு தகுதி இருந்தால், லைக் எல்லா ஸ்கூல்லையும் ஒரு இது வச்சுருப்பாங்க, கட் ஆஃப் இல்லை மெரிட்டில் தகுதி இருந்தால் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான உங்களுக்கு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் ரைட் டு எஜுகேஷன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு தனியார் பள்ளியில் போய் கேட்டார், அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அட்வொகேட்டு கூப்பிட்டு போங்க சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு அவர் மூலிமா தான் இந்த விஷயமே தெரியும். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ன்றது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு சட்டம். ஏழை மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் படிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஒரு தனியார் பள்ளியில் 100 சீட் இருக்குன்னா அதில் 25 சீட்டை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 25% சீட்ஸு பிலோ பாவர்ட்டி லைனுக்காக ஒதுக்கணும். அந்த தனியார் பள்ளிகள், நாங்கள் தனியார் பள்ளி நடத்துகிறோம், ஏழை மாணவர்கள் போய் அரசு பள்ளியில் படிக்கட்டும், எங்கள் பள்ளியில் ஏன் படிக்கணுன்ட்டு நாங்கள் ஒரு கட்டணத்தோடு நடத்தக்கூடியதுன்ட்டு தனியார் பள்ளிகள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த தொகையை அரசு செலுத்தும். இதில் மத்திய அரசு ஒரு பகுதி, மாநில அரசு ஒரு பகுதி, இருவரும் சேர்த்து செலுத்துவார்கள். இதுதான் ப்ரொசீஜர். சட்டப்பேரவையிலேயே வந்து தமிழக அரசு இந்த கல்வி நிதியெலாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு சட்டப்பேரவையில் இந்த ரைட் டு எஜுகேஷனுக்கு ஆக்டுக்கு கீழே மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை. ஆனால் மாநில அரசு அந்த 2000 கோடி நிதியை ஏற்றுக்கொள்ளும் என்று இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டப்பேரவையில் இது அறிவிக்கப்பட்டது. இது அறிவிக்கப்பட்ட பிறகு இப்போது இதுக்கான அட்மிஷன் ஆர்டிக்கு அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டு கீழே அட்மிஷன்ஸ் வந்து ஏப்ரல் மாதத்தில் தொடங்கிவிடும். இப்போ நம்ம மே முடிஞ்சு போச்சு இல்லையா? இதுவரை தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அட்மிஷன் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்த தெளிவு இதுவரை மாநில கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை இதுவரை வழங்கவில்லை. ஸோ பல பேரண்ட்ஸ் வந்து இது இருக்குதா இல்லையா என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஸ்டேட் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட 14417 என்ற ஹெல்ப்லைன் இருக்குது. அந்த ஹெல்ப்லைன் கேட்டால் அது ஜாம்டு. கேட்டு பெற்றோர்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி தானே, பெற்றோர்கள் போய் தனியார் பள்ளியில் அவங்க நாங்களே போய் சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு போய் சேர்க்க தொடங்கி விட்டனர். இப்போது இந்த அட்மிஷன் ரிசல்ட்ஸ் வருது. அண்டு இந்த நிதியை வந்து மத்திய அரசு 60% மற்றும் மாநில அரசு 40% இந்த நிதியை சேர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் சட்டம். இது தொடர்பான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையிலும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த அட்மிஷன் இதில் இருக்க குழப்பத்தை எல்லாம் தீர்க்க வேண்டியது, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது மாநிலத்தோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் கடமை. கரெக்டாக? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கே இருக்கிறார்? ஜெர்மனியில் இருக்கார். யார் கூட இருக்கார்? பள்ளி குழந்தைகளோட. அவங்க கூட யார் இருக்கு? வாலாடி கார்த்தியோட. அதுதான் முக்கியம். பள்ளி குழந்தைகளோட அவர் அஃபிஷியலாக டூர் போகிறார், அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் அமைச்சர் கூட்டு போகலாம். வாலாடி கார்த்தியோட அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த அட்மிஷன் நடக்கிற நேரத்தில் இதை தீர்த்து வைக்காமல் ஜெர்மனியில் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஒரு 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 அமைச்சராக இருப்பவருக்கு இதுதான் வேலை. ஒரு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ஸ்கூல் அட்மிஷன் தான் இருக்கிறதுலே முக்கியம். இன்னொன்று ரெக்கமெண்டேஷனுக்கு வருவாங்க, பெரிய ப்ரைவேட் ஸ்கூலில் ரெக்கமெண்டேஷனுக்கு வருவாங்க. அதையெல்லாம் கவனிக்காமல் இந்த நேரத்தில் ஜெர்மனிக்கு போய் நீங்கள் சுற்றுலா சென்று என்ன சாதித்து விட போகிறீர்கள்? எதற்காக சென்றீர்கள்? எப்படி பொறுப்பு இல்லாமல் இந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இது இன்றைக்கி ஹிந்து நாளேட்டில் பெரிய செய்தியாகவே இது வந்திருக்கிறது. நேற்று மாலதி ஒன்று கேட்டாங்க, இந்த கட்சியை என்ன செய்வாங்கன்ட்டு. நேற்று நீங்கள் கேட்டிங்கல்ல, என்ன பண்ணுவாங்க திமுக கட்சியை என்ன செய்வாங்க பிஜேபி அப்படின்ட்டு கேட்டிங்கல்ல. ஆமாம். இன்றைக்கி ஹைதராபாத் எடிஷனில் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதியில் கட்சியில் ஒரு பகுதியை பிஜேபியோடு இணைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மகள் கவிதா கூட சொல்லியிருந்தாங்க, பிஆர்எஸ் கட்சியை வந்து பாஜக இன்னைக்கு சதி நடக்கிறது. மகன் ஒரு புறம், கேடி ராமராவ்ன்றவர் மகன் ஒரு புறம், கவிதா ஒரு புறம், மகள் ஒரு புறம், அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம். கட்சி இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குதுன்றதே தெரியல. பிஜேபி எப்படி எதிர்த்தார் ஞாபகம் இருக்கா? சந்திரசேகர் ராவ் என்ன பண்ணாங்க? கட்சி சரி தவறுன்ற வாதம்லாம் இதில் நம்ம பேச முடியாது. என்ன பண்ணுறாங்க பிஜேபின்றதை பார்த்துக்குங்க. ஆம் ஆத்மி கட்சி இருக்கிற இடமே தெரியல. இப்போ தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். டார்வின் கோட்பாட்படி பலமானது வாழும், வலியது பிழைக்கும், அவ்வளோதான். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அரசியல். சார், 2-3 நாட்களுக்கு முன்னாடி அந்த பிரசிடென்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது பிரசிடென்ட்டில் வேலை செய்கிற உயர் அதிகாரிகளோட பணியிடை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. அதாவது மிகப்பெரிய லிஸ்ட்டே அதில் வந்தது. நம்ம அதை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோம். சென்னையில் இருக்கவங்க திருநெல்வேலி அதேமாதிரி வந்து லைக் ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? அது ஏன் இப்போ நடந்தது?
திரு மகேஸ்வர் தயாள் ஐபிஎஸ் என்பவர் சிறைத்துறையோட கூடுதல் டிஜிபியாக இருக்கிறார். அவருக்கு மனசில் ஒரு எண்ணம், ஒட்டுமொத்த சிறைத்துறையும் ஊழலால் நிரம்பி வழிகிறது என்று அவர் நம்புகிறார். சிறைத்துறையில் ஊழல் இருக்குது, அதை யாருமே மறுக்க முடியாது, கண்கூடாக பார்த்துருக்கிறோம். ஆனால் காவலர் அளவில் அல்லது கிரேட் 1 காவலர் அளவிலோ அல்லது ஹெட் வார்டர் அளவிலோ பெரிய ஊழல்லாம் நீங்கள் செஞ்சிட முடியாது. என்ன பெருசாக பண்ண முடியும் நீங்கள் ஊழலை? ஒரு ஜெயிலர் அண்ட் அபோவ் கேட்டகரியில் இருப்பவர்களால் தான் ஒரு பெரிய அளவில் ஊழலில் ஈடுபட முடியும். இப்போது ஒரு கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான மாறுதல் உத்தரவுகள் இந்த 4 நாட்களில் வந்திருக்கின்றன. பிரிசனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லா பிரிசனுக்குமே பக்கத்திலே குவார்ட்டர்ஸ் இருக்கும். பாளையங்கோட்டை பிரிசனை முடிஞ்ச உடனே குவார்ட்டர்ஸ். அது எதற்காகன்னா, இந்த சிறைன்றது ஒரு சென்சிட்டிவான ஏரியான்றதுனால அவசரத்துக்கு அவங்க அங்கேருந்து வரணும், ஷிஃப்ட்டு மாதிரி வரணுன்றதுக்காக பக்கத்தில் எல்லா பிரிசனுக்கும் குவார்ட்டர்ஸ் உண்டு, புழலுக்கும் குவார்ட்டர்ஸ் உண்டு. சென்னையில் இருப்பவர்கள் பாளையங்கோட்டையில் இருப்பவர்கள் மதுரையில் இருப்பவர்கள் நாகர்கோவில் சப்ஜெயிலுக்கு என்று 500க்கும் மேற்பட்டவர்களை மாறுதல் செய்து சிறைத்துறை டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். சரிங்க, உங்களை மாறுதல் பண்ணுறதுக்கு சிறைத்துறை நிர்வாகத்துக்கு அதிகாரம் இருக்குதானேன்னு கேட்கும்போது, சார் எல்லோரும் அகாடமிக் இயருக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டிட்டோம். ஒன்ஸ் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா நான் குவார்ட்டர்ஸில் இருக்க முடியாது, குவார்ட்டர்ஸை காலி பண்ணி ஆகணும். நான் வாங்குகிற சம்பளம் 35,000லேருந்து 40,000. 50,000 வாங்குறவங்க 50,000 சம்பளத்தை யார் ரீச் பண்ணியிருப்பாங்கன்னா, 20 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க தான் 50,000 தொடுவான். ஒரு சர்வீஸில் என்ட்ரி ஆகி ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இருக்கிறவங்களுக்குலாம் ஆவரேஜ் சேலரி அரௌண்ட் 35 to 40ன்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்டிங் எப்படி சார் பண்ணுவேன்? ஏற்கனவே ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன், எந்த ஸ்கூல்லையும் ஃபீஸை திருப்பி தர மாட்டாங்க சார். ஃபீஸை எப்படி சார் வாங்குவேன்? நாங்களும் மனுஷன் தானே சார். நான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு போய் நான் கைதிக்கிட்ட எப்படி சார் நடந்துக்குவேன்? இருக்கிறதுலே ரொம்ப பொறுமை தேவைப்படுகிற வேலை சிறைத்துறையில் இருக்கக்கூடிய சிறை காவலர்களோட வேலை. உங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் ஜெயிலில் இருந்தவர், நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அங்கே இருக்கிற மற்றவனுங்கெல்லாம் என்னென்ன பண்ணுவானுங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? அவனுங்களை சமாளிக்க அறுத்துக்குவானுங்க. அவனுக்கு ஜாமீன் கிடைக்காது, எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் கிடச்சுன்னா எடுத்து சருன்னு அறுத்துக்குவானுங்க. தலையில் போய் கம்பியில் முட்டிக்குவாங்க. அவங்கள கையாளுறதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும்னு உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்தால் அவங்கள எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவேன்? தப்பு பண்ணுறவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஜெயிலர் லெவலில், அடிஷ்னல் சூப்பரண்ட் லெவலில், சூப்பரண்ட் லெவலில் இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு காவலர் நான் என்ன சார் தப்பு பண்ண முடியும்? என்ன பெருசாக நான் தப்பு பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு பிஸ்கட் கூட கொடுக்க முடியாது சார் என்னால் ஒரு கைதிக்கு சிறையில். அப்படி இருக்கும்போது என்னை தூக்கி பாளையங்கோட்டைக்கு போட்டால் நான் இப்போது எப்படி போய் அங்கே வேலை செய்வேன்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நான் கைதி மேலே தானே சார் காட்டுவேன். இப்போ எனக்கு 30,000 நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன் சார். ஸ்கூல் ஃபீஸ் கட்டி இப்போ நான் கடனாளி ஆகிட்டேன். இங்கேருந்து என்னை தூக்கி விருதுநகருக்கு போட்டிங்க. நீங்கள் விருதுநகரில் ஒரு சப்ஜெயிலுக்கு போட்டுட்டீங்க, மாவட்ட ஜெயிலுக்கு போட்டுட்டீங்க. என்ன இருக்கிற காசை பூரா அங்கே ஸ்கூல் ஃபீஸ் கட்டிவிட்டேன். அங்கே போய் நான் புதுசாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணணும், குவார்ட்டர்ஸ் கிடக்கிற வரைக்கும் வெளியில் வீடு எடுக்கணும். அப்போ ஒரு கைதி எனக்கு இந்த வசதி செஞ்சு கொடு, நான் இவ்வளோ ரூபாய் தரேன்னு சொன்னால் என் மைண்டு அதை செய்யலான்னு தோணுமா தோணாதான் சொல்லுங்கள் சார்? எதற்காக இந்த மாற்றத்தை செய்கிறாருன்னு தப்பு பண்ணுறவன் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் சார். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அப்ஜெக்ஷனே கிடையாது. ஒட்டுமொத்த சிறைத்துறையில் பணியாற்றுபவர்களையும் இங்கே இருக்கவங்களை அந்த எல்லையில் இருக்கவங்களை தூக்கி இந்த எல்லைக்கு போட்டாங்கன்னா இது எங்கே சென்று முடியும்? ஒட்டுமொத்த சிறைத்துறையில் பணியாளர்களும் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இதை உங்கள் சேனலில் தயவுசெய்து பேசுங்க சார்னு சொன்னாங்க. அந்த கோரிக்கையை வச்சுட்டேன். அரசு தலையிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்போது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தவரை அரசோட கவனம் சிறைத்துறை மீது இருந்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆகி போயிட்ட பிறகு சிறைத்துறை பற்றி யார் கவலைப்பட போகிறது? கைதி தானே உள்ளே இருக்கிறான், கவலைப்படலை. ஸோ அந்த சிறைத்துறை ஊழியர்களின் நலனுக்காக அரசு தலையிட்டு குறைந்தபட்சம் இந்த மாறுதல்களை ரத்து செய்வதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்க சொன்னார்கள். நிகழ்ச்சி வாயிலாக கோரிக்கையாக வைத்துவிட்டேன். சார், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடிகர் விஜய் அவர்கள் வருடம் மட்டும் 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள பாராட்டும் விதமாக ஒரு விழா எடுப்பார். அந்த விழாவில் கலந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே பண்ணுறாரு. ஒரு நல்ல விஷயம் கூட. வேறு எந்த அரசியல் கட்சியும் அதை பண்ணுறாரு. அரசியல் ஏதாவது பேசுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். எதுவுமே பேசினால ஒரு இடத்த ஏதோ ஒரு இடத்த கோடியாக அடுத்த வருஷம் பாருங்கள் கொட்டும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், தெரியல. பட் ஏன் அரசியல் சமீபத்த மேடைகளில் பேச மாட்டார் திரு விஜய்? இந்த மேடையில் அரசியல் பேசாமல் இருப்பது சரிதானே? ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போனால.
பட் வருஷா வருஷம் இதை பண்ணுறாருன்றீங்க. கட்சி ஆனா தொடங்குறது போன தடவைலாம் பேசினாரு, அரசியல் பேசினாரு, இந்த மாணவர்கள் மத்தியிலேயே அரசியல்லாம் பேசினாரு. பேசினார், ரொம்ப ஹார்டாக பேசல, லைட்டாக சாஃப்டாக டச் பண்ணிட்டு போனார். இந்த வருஷம் அதை கூட பேசல அப்படின்ட்டு. மாணவர்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, மாணவர்கள் ஊக்கப்பட வேண்டும். இன்றைக்கி அவர் பேசுனதில் ரொம்ப முக்கியமாக நான் கவனித்தது, நீட்டு தான் உலகம்னு நினச்சிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன். இவங்க திருப்பி நீட்டை ரத்து பண்ணுறோன்னு பேசியே படிக்கிற பசங்க மைண்டிலேயே இந்த நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு நீட்டுன்ட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. நீட்டு தான் உலகம்னு நினைக்காதீங்க, நீட் இல்லைன்னா அதை விட மிகப்பெரிய உலகம் காத்திருக்கிறது என்பதை அவர் சொன்னதில் ரொம்ப ஒரு முக்கியமான கூறாக பார்க்கிறேன். அரசியல் பேசவிட்டால் அரசியல் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும். உங்கள் பூத் ஏஜென்ட் மீட்டிங் நடத்தும்போது அங்கே பேசுங்க அரசியலை. அங்கே வந்து நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை அப்படின்ட்டு நீங்கள் அங்கே சொல்லிவிட்டு மாணவர்கள் மத்தியில் அரசியல் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு நியாயமற்ற ஒரு விஷயமாக பார்க்கிறேன். இல்லை, அந்த கட்சி இப்போது கடம்பூர் ராஜ் அவர்களும் நயினா நாகேந்திரன் அவர்களும் வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து கூட்டணிக்கு வந்தால் நல்லது, அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு வந்து அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னா வந்து திமுக மற்றும் பாஜக இல்லாத வேறு எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் வரோம் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவரோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அது இல்லாமல் சில விஷயங்களும் இருக்குது, அதையும் பேசலாம் சார். பேசலாம். ஸோ பொதுவாக சார் இவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்குன்னா, கடைசி நிமிஷத்தில் பாஜகவை அதிமுக கழட்டி விட்டுறோம், நம்ம போய் சேர்ந்துக்கலாம், அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வைக்க தயார், அந்த எண்ணத்தில் இருக்கா மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது சார். இது இன்றைக்கி பேசிடலாமா விரிவா? லுக், அந்த அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட முறை என்னவென்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே இது கூட்டணியை கடைசி நிமிஷத்தில் கழட்டி விடப்படுமா அல்லது இது கூட்டணி உடையுமா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட திருமாவளவனே இதை சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கா? பாஜக அதிமுக கூட்டணி இறுதியானதல்ல அப்படின்லாம் சொல்லியிருந்தார். லுக், முதல்ல ஹிண்ட்டு வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு திரு பழனிசாமி ஹிண்ட்டு கொடுக்குறாரு. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறவிட மாட்டோம் என்று ஹிண்ட்டு கொடுக்குறார். அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு ஏப்ரல் 13, 12 அல்லது 13 அன்று 11 சென்னை வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் அமர்ந்து கூட்டணியை அறிவிக்கிறார்கள். இந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னென்ன பலன்கள் சாதகங்கள் என்பதை நாம் ரொம்ப விரிவாக அறிவித்திருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரீகலெக்ட் பண்ணுனா சரியாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாள் முதலாக திரு பன்னீர்செல்வம் என்ற பெயரை நீங்கள் செய்திகளில் கேள்விப்படுகிறீர்களா? இல்லை, ஒரு நடுவில் வந்து விஜய்க்கு ஆதரவாக ஏதோ பேசியிருந்தார். ஏதாவது நியூஸில் கேள்விப்படுகிறீர்களா? இல்லை. பழனிசாமி என்று ஏகடியம் பேசி கொண்டிருந்த அமமுகவின் தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக வெற்றி பெற பாடுபடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுக தலைமையிலான கூட்டணின்ட்டு கட்சிகளை எல்லாம் துண்டு துண்டாக உடைப்பதையே முழு நேரமாக வேலையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் திரு பழனிசாமிஜி அவர்கள் தலைமையில் கூட்டணி என்று சொல்லிவிட்டார். எதற்காக இந்த கூட்டணியை அதிமுக உடைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். என்ன லாபம் சொல்லுங்கள். போதுமான பலம் இல்லை திமுகவை எதிர்க்கிறதுக்கு, தாவேகா வருவாங்க, வருவதன் மூலமா பலம் கூடும், திமுக தோற்று போகும் அப்படின்னு வச்சா, தாவேகா பிஜேபி இருக்கிறதுனால வர தயாரா இல்லை, அதனால நீங்க பிஜேபி கழட்டி விடுங்க, நாங்க வரோம். நீங்க அதை தாண்டி வந்து பாஜக பலமா தமிழக வெற்றி கழகம் வந்தா பலமான்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகம் வந்தால் தான் பலம் அதிமுக அப்படின்னு நினைக்கலாம். சரி, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒரு விஷயத்தை செய்யும்போது வாட் இஸ் தி காஸ்ட் பெனிஃபிட் என்று அனலைஸ் பண்ணணும். தமிழக வெற்றி கழகம் வருவது பலன், ஒரு பெனிஃபிட் என்று வைத்துக்கொண்டால் அதற்காக அதிமுக கொடுக்கக்கூடிய காஸ்ட் என்ன? எவ்வளோ சீட்டுக்கு ஒத்துக்குவாங்க தாவேக்கா சொல்லுங்கள். பிஜேபி இல்லை கழட்டி விட்டுறாரு, அடுத்த வாரம் கழட்டி விட்றாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம், எவ்வளோ சீட்டு கேட்பாங்க? 80. வேற 120. வேற என்ன கேட்பாங்க? இந்த 2.5 வருஷம் ஒன்று துணை முதல்வர், மினிஸ்டர் சேராக கேட்பாங்க. துணை முதல்வர் ஆட்சியில் பங்கு கேட்பாங்களா? எதுக்கு அதுக்கு ஒத்துக்கணும்? இந்தியா பூரா ஆட்சி செய்கிற ஒரு கட்சி அவர்களின் பலம் இந்த மாநிலத்தில் என்ன என்பதை புரிந்து கொண்டு எங்களுக்கு இவ்வளோ சீட்டு போதுன்ட்டு ஒத்துக்கிட்டு வர்றாங்க. சோஷியல் மீடியாவை தவிர உங்கள் பலம் எங்கே இருக்குன்றது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் வந்து எனக்கு 2.5 வருஷம் 2.5 வருஷம் சிஎம் போஸ்ட்டு கொடுங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுங்க, 90 சீட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேவையா எடப்பாடிக்கு? இது ஒரு புறம். இறுதி நேரத்தில் ஒருவேளை கூட்டணியை உடைக்கிறார் என்றால் பிஜேபி இவர்களை என்ன செய்யும்?
விட்டுருவாங்களா? குறைஞ்சது பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால ராஜ்யசபா தேர்தலுக்கு 4 எம்எல்ஏவோட சப்போர்ட் கிடைக்குதா? என்ன பிரயோஜனம் உங்களால் 2.5% 3% வைத்து கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளுமே உங்களை நம்பி வருவதற்கு தயாராக இல்லை. இவ்வளோ பெரிய கட்சி உங்களை நம்பி பிஜேபி கூட்டணி உடச்சிக்கிட்டு வரணுமா? நடக்குமா? அது மல்லாகப்படுத்தி விட்டத்தை பார்த்து கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தாவேகளை பேசக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே தான் சொல்கிறாங்க, யோ ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது, தனியாக நிற்க போகிறேன்னு சொல்லுங்கள். அப்படி தானேப்பா சொல்லுனீங்க? ஒரு யானை பலத்தோடு, ஒரு யானை இல்லை 2 யானை பலத்தோடு எங்களது தலைவர் விஜய் இருக்கிறார். போர் யானை திரு விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளோடு மட்டும்தான் கூட்டணின்னு சொல்லுங்க. எதுக்கு சுற்றி வளைச்சு அப்படியே உருட்டுறீங்க? பாஜக இருக்கும் கட்சியோடு கூட்டணி இல்லை, திமுகவோடு கூட்டணி இல்லை, அப்புறம் அதிமுகவோட கூட்டணியா? பாஜகவை தவிர்த்து விட்டு எப்படி அதிமுகவோட கூட்டணி வைப்பீர்கள் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரில. பாமக உங்கள் கூட வரப்போதா? விசிகே உங்கள் கூட வரப்போதா? நீங்களும் 1.5 வருஷமாக கத்திட்டு இருக்கீங்க அதிகாரத்தில் பங்கு தரேன்னு. உன் பங்கு வேணாம், நொங்கு வேணான்னு எல்லா கட்சியும் சொல்லிடுச்சு. அதுக்குள்ளே போட்ட பாயை தவிர உங்களை இது நம்பி வந்த கட்சிகள் ஒரே ஒரு கட்சியை சொல்லுங்கள். இல்லை, நேற்று தேமுதிகவில் அந்நியார் பாராட்டி இருக்காங்க. வரேன் அதுக்கு வரேன். அடுத்தது நீங்கள் கேளுங்க, அதை இது முடிச்ச பிறகு கேளுங்க, சொல்கிறேன். இல்லை, ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு வராங்கன்னா ஒரு டிமாண்ட் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? எதுப்பா? இப்போ எனக்கு வந்து லைக் பாஜக அதோட நான் வந்து அதிமுக கூட்டணி வந்து பாஜக இருக்குதோ இல்லையோ, பட் ஒரு அரசியல் கட்சியாக வந்து இந்த டிமாண்ட் வந்து ஒரு கட்சி வைக்க தானே செய்யும். எனக்கு வந்து பாஜக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது கூட பேசக்கூடாதா அப்படின்றேன். இல்லை, தாராளமாக பேசலாம். நீங்கள் டிமாண்ட் வைக்கிறீங்க, பாஜகலாம் கைட்டி விட முடியாது, வரதா இருந்தால் வா, இதான் பதில். இன்னொன்று, இது சாத்தியமே இல்லை என்பதை உணர்ந்தும் நீங்கள் இந்த டிமாண்டை வைக்கிறீங்களேன்றதான் நான் கேட்குறேன். இது பாசிபிளா? அவங்க நம்ப விரும்புகிறாங்க, அவங்க கன்வே பண்ணுறாங்க அவங்களோட கருத்தை. ஓகே, நீங்கள் தாராளமாக கன்வே பட் அந்த கன்வே அவங்க வந்து அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்களோ இல்லையோ, இல்லை வந்து நாங்கள் பாஜக இருக்கும்போதும் உங்க கூட கூட்டணி வர எனக்கு அதிகமாக சீட்டு தாங்க அப்படின்னு கூட ஒரு டிமாண்ட் வைக்கலாம்ல தாவேக்கா? அப்படி தான் டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் பொது வெளியில் இவர்கள் பேசுவதை குறிப்பிடுகிறேன் நான். பாஜகவோட கூட்டணி இல்லை, திமுகவோட கூட்டணி இல்லை, அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்கள். தனியாக போட்டி போட போகிறேன்னு சொல்லுங்கள். ஒரு ராஜ்மோகன் ஆகட்டும், திரு நிர்மல்குமார் ஆகட்டும், திரு ஆதவர்ஜுன் ஆகட்டும். நீங்கள் தான் ஒரு 40 சீட்டுக்காக அரசியல் கட்சி தொடங்கிய கட்சி அல்லவே. தனியாக போட்டி போடுறாங்க, எங்களுக்கு யாரும் தேவையில்லைங்க, என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி சொல்லிட்டு போட்டி போடுங்க. இது சாத்தியமில்லை. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இதுதான் உண்மை. பட் சும்மா ஒரு நரேட்டிவ் பில்டு பண்ணுன்றதுக்காக இல்லை, நாங்கள் கொள்கை எதிரியோடு கூட்டணி வைக்க மாட்டோம். அப்புறம் எப்படி வைப்பீங்க? உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? இதே போல் துணிச்சலாக ஒரு மாற்றுப்பாதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த கதவு திறக்கும், செல்லலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஃபஸ்ட்டு இவர் தான் போகிறார் அந்த கதவு வழியாக. போனாரா? மக்கள் மீதி மையம், அது உங்களுக்கு நடக்காதா? இன்றைக்கி நீங்கள் ஒரு பப்புல தானே உருவாக்கிட்டு இருக்கீங்க. விஜய் வந்துட்டார், ஒரு இவ்வளோ % இருக்குது, டெய்லி ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 15 ஆரம்பித்தாங்க, ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி 35 தொட்டாங்க. எங்கப்பா? பேப்பரில். கமல் அட்லீஸ்ட் 40 எலெக்ஷன்ஸ் 5% ப்ரூவ் பண்ணார், கரெக்டுங்களா? 5% வாங்கி காட்டினார். அவர் கட்சியில் பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் போட்டிட்டார்கள், எல்லா தொகுதியும் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேட்பாளர்கள். இன்றைக்கி இன்னும் நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட போடாமல் நீங்கள் வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க, உண்டா இல்லையா? மாலதி அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்நியார் அதிகாரத்தில் பங்கு தருவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்று. இந்த அந்நியார் ஏன் 1.5 வருஷமாக நீங்கள் சொன்னதை சீண்டவே இல்லை? இப்போது ஏன் சொல்கிறார்? நாடாளுமன்ற தேர்தல், மாநிலங்களவை சீட்டு தர்றேன்னு சொல்லிட்டு தரல, அந்த காண்டில் நாங்கள் விஜய் கட்சி இருக்காங்க போயிடுவோன்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறார்கள் இல்லையா? அப்படியே போனாலும் பெரிய பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக அது மாறாது. இல்லை இல்லை, பெரிய பலம் பொருந்திய கூட்டணியே வச்சுங்க, சரி போய் போட்டி போடுங்க. சரி, இப்போ அந்நியார் சொல்லிவிட்டார், அதிகாரத்தில் பங்கு என்று அவர்கள் சொல்வது வரவேற்க தகுந்ததுன்னு சொல்லிட்டாரு. தேமுதிகவோடு கூட்டணி அமைத்து நாங்கள் 26 தேர்தலை சந்திக்க போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா. வருதா ஒரு வார்த்தை? இதான் நடக்க போகுது. நீங்கள் தனியாக போட்டியிட்டுலாம் நீங்கள் ஒன்றில் 10 சீட்டு ஜெயிக்க முடியுமாப்பா? சொல்லுப்பா, 10 சீட்டு ஜெயிக்குமா தாவேக? சொல்லு. விஜய் வின்னு, எங்கே போட்டிட்டாலும் வின்னு. 234 விஜய் எங்கே போட்டிட்டாலும் வெற்றி பெற்று விடுவார், அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். மற்ற தொகுதியில் எத்தனை தொகுதியில் ஜெயிக்குவாங்க சொல்லுங்கள்? 10 மாதம் எலெக்ஷனுக்கு 10 மாதம் முன்னாடி நீங்கள் சர்வே எடுக்கிறீங்க.
வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணல, கூட்டணிகள் இன்னும் அமையவில்லை. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இங்கேயே உட்காந்துக்கிட்டு ஐபேட் எடுத்துகிட்டு நீங்களே ஒரு கிராஃபிக்ஸ்லாம் போட்டுட்டு 30% 35% உங்கள் இஷ்டம் தானே, நம்பரை போட்டால் அது கிராஃப் போட்டு கொடுக்க போகுது. இன்னைக்கு அதிமுக கூட நாங்கள் வரோம், பாஜக இல்லைனா வரோம்னு பேசுகிற நீங்கள், பாஜக இல்லாமல் ஒரு டைமில் இருந்தாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் வாயே திறக்கல. அன்னைக்கு பேச வேண்டியது தானே. போன பஸ் கை காட்டிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு இவங்க அதிமுகவுக்கு அதிகாரத்தில் பங்கு தராங்களாம் தெரியுமா? அன்னைக்கு பேச்செல்லாம் ஒரே ஒரு மாநாடு நடத்திட்டு என்னான பேச்சு. நேற்று அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடந்தது, மாவட்ட செயலாளர் கூட்டம், செயற்குழு கூட்டம் நடந்தது. இது தினமலர் ரிப்போர்ட் ஆகிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? கட்சி எப்படி வேலை பார்க்கணுன்றதை தெரிஞ்சுக்கங்க. நேற்று கூட்டத்தில் கேட்டேன் என்னதாங்க நடந்துச்சு அப்படின்ட்டு. தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக மீட்டிங். ஜூன் 30க்குள் பூத்து பணிகளை முடிக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம பூத்து எப்படி போட்டிருக்காங்க, பூத்து பொறுப்பாளர்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னோம். சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர் விருதுநகர் பொறுப்பாளர், விருதுநகரில் இருக்கக்கூடியவர் திருவள்ளூர் மாவட்டத்தின் பொறுப்பாளர், திருவள்ளூரில் இருக்கக்கூடியவர் கன்னியாகுமரியின் பொறுப்பாளர். இப்படி ஊர் ஊராக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு பூத்தோட பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் மற்றும் அந்த பூத்தின் 9 உறுப்பினர்கள், ஒரு பூத்துக்கு 9 பேர் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அந்த 9 பேர் இவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை தலைமை நிலையத்துக்கு அனுப்ப வேண்டும். நேற்று எடப்பாடி பேசுனது. தொகுதியோட பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர், அந்த பூத்தோட 9 பேர் இவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படம் தலைமை நிலையத்திற்கு வர வேண்டும். ஒவ்வொரு பூத் உறுப்பினர்களோட தொலைபேசி எண் இருக்கக்கூடிய பட்டியல் தலைமை நிலையத்திற்கு வர வேண்டும். தலைமை நிலையத்திலிருந்து யார் எந்த பூத்து குறித்து எந்த விவரங்களை கேட்டாலும் உடனடியாக வர வேண்டும். அந்த பூத் உறுப்பினர்கள் 9 பேரும் அவர்கள் தொகுதியில் அவர்கள் ஏரியாவில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து அங்கங்கே லோக்கலில் போராட்டங்களை நடத்தி கொள்ளலாம். தலைமையின் அனுமதி வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொன்னது, ஜூன் 30க்குள்ளே இந்த வேலை நடக்கலைன்னா, முடியலன்னா எவ்வளோ பெரிய தலைவர்லாம் பார்க்க மாட்டேன், நடவடிக்கை எடுத்துடுவேன் அவர் சொன்னது. தனித்தனியாக இன்றைக்கி கண்டினியூ ஆகுது. நேற்று சில மாவட்டங்கள், இன்றைக்கி சில மாவட்டங்கள் தனித்தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. மேலே அந்த மேடையில் திரு தமிழ்மகன் ஹுசைன், அண்ணன் KP முனுசாமி, வேலுமணி, தங்கமணி எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் மாவட்டமாக கூப்பிட்டு இப்படி அனலைஸ் பண்ணுறாங்க. 52 வருஷம் ஓல்டு கட்சி, 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. தேர்தல் வேலை என்னான்றதை அவங்களுக்கு அத்துப்படி தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் செய்வாங்க. கரெக்டாக அவங்க அப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? பால் பாக்கெட் பீச்சிட்டு சுற்றுறீங்க. கரெக்டாக இதில் உங்களுக்கு முதலமைச்சர் கனவு, அதாவது இறுதி நேரத்தில் டிசம்பரில் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று அதிமுக வந்துவிடும். நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வாங்கிக்கிட்டு ஒரு 90 சீட்டு வாங்கிக்கிட்டு போயிடுவீங்க. ஒரு எடப்பாடி உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கு அப்போ வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். ஜூன் இறுதியில் கிட்டத்தட்ட தொகுதி ஐடென்டிஃபை பண்ணுவார் எடப்பாடி. அதிமுகவுக்கு எந்தெந்த தொகுதி, அதாவது இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும், மீதி உள்ளவருக்கு இது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும். ஏடிஎம்கே பிஜேபி நம்பர்ஸ் ஃபைனலிஸ்ட், அதையும் சொல்லிடுறேன். எத்தனை சீட்டு வந்து பாஜக கொடுக்குறாங்க சார்? பின்னாடி சொல்லுவோமே, எதுக்கு இப்போ அடிச்சுட்டு கட்டி உருள்றாங்க பிஜேபியில்? எதற்கு? டெல்லியிலேருந்து எத்தனை கொடுத்தாலும் வாங்கிங்க அப்படின்ட்டாங்களா? டெல்லியில் தே ஃபிக்ஸ்டு நம்பர், போதும், ரீசனபிள் நம்பர் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் பிஜேபி. அவங்களுக்கும் தெரியும் இங்கே கட்சி என்ன நிலைமையில் இருக்குன்றது. இப்படி தான் கட்சி வந்து வளர்ந்துருச்சு, அடுத்த சிஎம் நான் தான் என்று சொல்லியதை நம்பி ஒரு முறை ஏமாந்தது போதும் என்று பிஜேபி முடிவெடுத்து சொல்லிவிட்டார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக என்று நினைக்கிறேன் தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணங்கள் தான் முக்கியம் என்று சொன்னார். புரிந்ததா? கவனிச்சிங்களா? அதை அதிமுக தானே, தட் இஸ் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். புரியுது சார். சரி, இப்போ அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கு நயினார் கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற, ஏன்னா தெரிந்தவர், பழக்கப்பட்டவர். நம்பர்ஸ் வேர் டிசைடட் பை அமித்ஷா அண்ட் எடப்பாடி. யாரும் இல்லை, அதை சொல்லிடுறேன். எத்தனை சீட்டு வாங்குவீங்கன்ட்டு அவங்க ஒருத்தர் அமித்ஷா எடப்பாடி ப்ரெஸ் மீட்டில் கேட்டபோது லோக்கல் காரியகர்த்தாஸ் வில் மீட் அண்ட் டிஸ்கஸ்ன்னு அமித்ஷா சொன்னார். நம்பர்ஸ் டிசைடட், மீதி அலையன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுறது தான் இப்போது வேலை. அதனால் தட்ஸ் அ டன் டீல். இன்னொன்று, அந்த கூட்டணி அமைந்த பிறகு நடப்பனவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஓபிஎஸ் முடிஞ்சு அந்த டீமு. அண்டு மாநிலங்களவை தேர்தலில் பிஜேபி 4 எம்எல்ஏக்களும் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போகிறார்கள் இல்லையா? அண்ட் டாமியின் சேட்டைகளை ஒரு மாதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வேறு என்ன வேண்டும்? எப்படி இந்த அலையன்ஸ் விட்டு வருவாங்க? அலையன்ஸுக்கு வரலன்னா டாமியை உங்கள் போட்டு திருப்பி விட போகிறாங்க, அவ்வளோதான்.
இல்லை இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்திலே வந்து அந்த முக்கியமான 5 பேர் அந்த மாநாட்டில் மேலே உட்கார வச்சாங்கல்ல, அதில் சில பேர் சொல்லிருக்காங்க நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அதுவாக தான் இருக்கும். நம்ம தனியாக நின்னாலும் லாஸ்ட் நம்மளுக்கு தான், அவங்க கூட போனாலும் ஓரளவு வந்து லைக் உங்களோட இமேஜ் பாதிக்கும், தனியாக நின்னாலும் பாதிக்கும். தனியாக நின்னால் வந்து நீங்கள் மட்டும் வெற்றி பெறுவீங்க, ஓட் பர்சன்டேஜ் காட்டலாம், வேறு யாருமே வெற்றி பெற மாட்டீங்க. ஆனால் அதிமுக கூட போனீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம், கொஞ்சம் சீட்டு கிடைக்கும், அந்த இமேஜை கூட அப்கமிங் எலெக்ஷனில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அது முக்கிய ஆட்கள் அந்த ஒரு 5 பேர் இருக்காங்களா, அதில் முக்கிய ஆட்கள் ஒருத்தர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆக்சுவலி விஜய்க்கு வந்து என்ன முடிவு எடுக்குதுன்னே தெரியல. ஸோ யாரை சொல்கிறத நம்பலாம், எப்படி எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்கார். அருண்ராஜ் அவர்கள் சொன்னால அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு, அவர் வந்து நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு ஓரளவு அரசியல் தெரியும், அவர் வந்து ஓரளவு விஜயை வந்து ஒரு தெளிவான 16 தேர்தலில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர் அதிமுகவில். மேலே சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் லைக் இனிமேல் தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி பயணிக்கும், கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் சைட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அவர் வந்து விஜய்க்கு வந்து எப்படி வந்து இதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இந்த நெரேட்டிவ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரும் காலங்களில் முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கட்சியில் இணையும் போது ஒரு இணைப்பு நடக்கும், அவருக்கு ஒரு முக்கிய பதவியும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கட்சியில். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே தயக்கம் என்னன்றதை சொல்லிடுறேன், கூட்டணின்றதில் மாற்றம் இல்லை. ஓகேவா? ஏன் இவ்வளோ சீக்கிரம் அறிவிக்கணும்? இவ்வளோதான். கொஞ்ச நாள் கூட்டணியிலேன்னு உருட்டிகிட்டு இருப்போமே, வேறு ஒன்றுமல்ல. அப்போ தானே பேசுவீங்க. இப்போ கூட்டணி அறிவிச்சிட்டாங்க, பேசுறதுக்கு என்ன இருக்குது? விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் என்று கொஞ்ச நாள் பேசுவோம் என்று அந்த அடிப்படையில் இதை தாமதிக்கலான்னு தான். இன்னொன்று சொல்லிடுறேன், பிஜேபி இஸ் நாட் ரெடி டு வெயிட் டில் டிசம்பர் ஆர் ஜான்வரி. விஜய் ஹேஸ் டு டேக் அ கால் சூன். அட் எனி காஸ்ட் டிஎம்கே ஷுட் கோன்றதில் பிஜேபிக்கு 1% கூட மாற்று கருத்து இல்லை. அண்டு பவன் கல்யாண் உதாரணத்தை நான் சொன்னேன், ஒத்த ஓட்டெல்லாம் கணக்கு போடுறாங்க. தெலுங்கு வாக்குகளை எடுக்கிறதுக்காக பவன் கல்யாணம் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு. பவன் கல்யாணம் வச்சு முருகன் மாநாடு கூப்பிட்டுருக்காங்கம்மா. இந்த மாதத்தில் ஜூன் மாதம் நடக்குது. பவன் கல்யாணம் ஒரு பிராண்டாக லான்ச் பண்ணி தெலுங்கு வாக்குகளை கவர்றது பண்ணுறாங்கன்னா அப்போது எவ்வளவு கீனாக வேலை செய்கிறாங்க. அண்ட் நம்பர்ஸு ரீசனபிள் நம்பர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் வேலை எப்படி செய்கிறாங்க? அண்ட் திரு ஜேபி நட்டா அவர்கள் வந்தபோது என்ன சொன்னார் பாஜக தலைவர்களிடம் என்பதை உங்களுக்கு சொன்னேன். கோன் மீட் தி காரியகர்த்தாஸ் ஆஃப் ஏடிஎம்கே, புட் அ ஷால் அரவுண்ட் தி நெக், ஹாவ் லஞ்ச், என்ஷூர் தட் அலையன்ஸ் ஜெல்ஸ் என்று பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்ட் சொல்லிட்டு போகிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த அலையன்ஸு பிச்சுக்கிட்டு வந்துடும். விஜய் முடிவெடுக்க முடியாமல் தாவேக்கால வந்து பொருளாளர் வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் அவர்கள், அருண்ராஜ், அவங்கெல்லாம் வந்து கூட்டணிக்கு இன்று ஒரே தடைகளாக விஜயின் மூளையை கழுவி கொண்டிருப்பவர் திரு ஜான் ஆரோக்கியசாமி. ஃபஸ்ட்டு ஆதவுக்குலாம் அதில் ரோலே கிடையாது. ஆதவுலாம் பெரிஃபெரியில் தான் இருக்கார். அந்த இன்னர் சர்க்கிளில் டிஸ்கஷன் சர்க்கிளில் ஆதவ் கிடையாது. விஜய் வந்து ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி லிசன் பண்ணுறவரில் ஒருத்தர் வந்து திரு ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி கிட்டத்தட்ட ஒரு டிராவிடியன் பிரின்சிபிளில் வளர்ந்தவர். அண்டு திராவிடமும் தேசியமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று விஜய் அவர்கள் முடிவெடுத்ததில் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அவர் தமிழ்நாட்டில் இங்கே பிறந்து வளர்ந்தவர் தானே. ஸோ அவருக்கு அந்த இது இருக்குது. அண்ட் அவர் ஒரு ஸ்ட்ராங் பிஜேபி ஹேட்டர். இங்கே தமிழ்நாடு ஈகோ சிஸ்டத்தில் இருப்பது போல் பிஜேபி அவருக்கு பிடிக்காது. நம்ம உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மாதிரி. சரியான உதாரணம். ஸோ அவர் எப்படியாவது இந்த கூட்டணியை தவிர்க்க முடியுமா என்பதை அது விஜயிடம் அவர் மீண்டும் மீண்டும் சொல்வது, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிங்கன்னா என்ன. விஜயும் வந்து சரி இந்த அருண்ராஜ் மற்றவங்கலாம் சொல்கிறத கேட்டுட்டு சரி போயிடுவோம் போலாமா கூட்டணிக்குன்னு நினைக்கும் போது என்ன நான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டு நாளைக்கு என்ன சொல்லுவான்? இப்போ கொள்கை எதிரின்னு ஏன்டா எழுதி கொடுத்தீங்க? ஏண்டா முதல்ல சொல்லக்கூடாதா? எழுதி கொடுத்தது முடிவெடுத்ததெல்லாம் தப்பு இல்லை இல்லையோ. இட் வாஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபிக்குன்னு வலுவாக ஓட்டிருக்கு. அந்த டிஎம்கே அதை ரெடி பண்ணி வச்சுருக்கு. நம்ம ஊரோட தன்மையும் அந்த மாதிரி. இன்னொன்று அந்த கட்சி மனுஷனுக்கு நடத்துகிறதோட சாமிக்காக தானே கட்சி நடத்துகிறாங்க. சாமிக்கு ஏதாவது பிரச்சனை தான் அவங்க ரோட்டுக்கு வருவாங்க. கரெக்டா? மனுஷன் பிடிச்சதை திங்கிறான். நீ அந்த கோயிலை போய் கறி தின்னன்ட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை பண்ணாங்க. சாமிக்காக தான் இவங்க போராட்டமே. முருகனை இழிவுபடுத்தி விட்டார்கள்.
மனுஷனை தூக்கி போட்டு மிதிக்கிறான், அதை விடு. முருகனை இழிவுபடுத்திட்டாங்க. இதுதானே அவங்க கட்சி நடத்துகிறாங்க. ஸோ ஒரு இட்ஸ் அன் எலியன் பார்ட்டி இன் தமிழ்நாடு. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த ஆன்டி பிஜேபி நரேட்டிவை எடுத்தவொடனே கட்சி கையில் எடுத்தது இட் வாஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. அதற்கு அப்புறம் உங்களோட காய் நகர்த்தல்களை நீங்கள் கவனமாக செய்திருக்க வேண்டும். நான் பல முறை இந்த குறளை உதாரணமாக சொல்லியிருக்கேன். தன்வழி, வினைவழி, மாற்றான் வழி, நீங்கள் செய்கிற செயலோட வினைவழி எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணுன்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். இதுதான் போர் தந்திரமும் கூட. உங்கள் பலத்தை நீங்கள் கூடுதலாக மதிப்பிட்டதோட விளைவு தான் ஏடிஎம்கேயை பாஜக பக்கம் தள்ளுனது. ஹி வாஸ் இன் அ ஓப்பன் மைண்ட், பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க. பீகார்லேருந்து ஒரு பீடா வியாபாரி வந்து உங்ககிட்ட உங்கள் மனசில் வந்து ஃபோன்லேயே நீங்கள் சிஎம் ஆகலான்ட்டு ஒரு ஐடியாவை கொடுத்தோன்னு இப்படியா நம்புவீங்க? நல்லா போயிட்டு இருந்துச்சுல்ல, பேசியிருக்கலாமா? பல கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். இப்படி தான் தொடங்கும். தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் ஒன்று சொல்லுங்கன்ட்டு இந்த துண்டு போட்டு கையில் போது அவ்வளோ முடியாது அப்படின்ட்டு இப்படித்தான் நடக்கும். எளிதாக ட்ராவல் பண்ணியிருக்கலாம். 2006 போட்டி போட்டு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு தானே திரு விஜயகாந்த் அவர்கள் 2011 சம்மதிச்சார். ஜெயலலிதா சிஎம் ஆகிறதுக்காக அவர் தேமுதிக தொடங்கினார். அப்புறம் 2011 கூட்டணிக்கு போனார். பண்ருட்டி சொல்கிறாரு, இந்த வாட்டி கூட்டணிக்கு போனால் கட்சி இருக்காது, நீங்கள் இருக்க மாட்டீங்க சொன்னாரா? 28 எம்எல்ஏ ஜெயிச்சிங்க, ஒரு எதிர்கட்சியாக இருந்தீங்க. இது போல் ஒரு முடிவெடுப்பது தானே சாமர்த்தியம். மாறாக பாலந்தின்னு கொட்டை போட்ட எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் 2 வருஷம் சிஎம்னோடனே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அவருக்கே அரசியல் தெரியும், அவர் கூட இருக்கவங்களுக்கு இன்னும் நல்லா அரசியல் தெரியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 வருஷம் சிஎம்னு சொன்ன உடனே நீங்கள் தான் பிஜேபிகிட்ட புஷ் பண்ணது. நான் சந்தேகம் இல்லாமல் சொல்கிறேன். அவருக்கு மனசார பிஜேபி கூட கூட்டணி போகிறதுல அவருக்கு பிரியம் இல்லை. பிஜேபி கூட போகலாமா வேணாமான்னு எல்லா ஆப்ஷனையும் தான் ஒரு கட்சி ஓப்பனாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணிட்டாரு. ஸோ பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாத்தையும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பிளான் ஏவா அவர் மனதில் வைத்திருந்தது தாவேக்க, ஒரு ரீசனபிளான நம்பர். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 அல்லது 60 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. 60 சீட்டுனா மீதி இருக்க கூட்டணி கட்சியெல்லாம். இன்னொன்று, விஜய் அப்போ வச்ச டிமாண்டு அதிமுக தாவேக்காவை தவிர கூட்டணியில் எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க வச்ச டிமாண்டு. பாமக இருக்கக்கூடாது, தேமுதிக கூட இருக்கக்கூடாது. இன்றைக்கி உங்கள் ஆப்ஷன் நீங்கள் தான் குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. அவரோட ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் உங்கள் ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணாததுனால உங்கள் ஆப்ஷனை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. இன்னொன்று, அவ்வளோ ஆவேசமாக விக்கிரவாண்டியில் பேசியவர் அதற்கு பிறகு அரசியலே பேச முடியாமல் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரா? அந்த பொசிஷனிங் சரி. ஆன்டி பிஜேபின்ற உங்களோட பொசிஷனிங் இட் வாஸ் ஆக்சுவலி குட். இங்கே திராவிடத்தையும் ஏற்றுக்கிறீங்க இல்லையா? அதுக்கு எதிரி கிடையாதுன்றதை டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அண்டு பாசிசத்தை நான் எதிர்க்கிறேன், பாசிச பாஜகவை எதிர்க்கிறேன்றதை உங்களை பொசிஷன் பண்ணிட்டீங்க. அப்போது உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இதே நிலைப்பாட்டில் இருக்கவரோடு முதல்ல கரம் கோத்துடணும். அதுக்கப்புறம் தான் மற்றது. திமுக எதிரி, பிஜேபி எதிரி முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ இந்த 2 கட்சியும் எதிர்க்கிற கட்சி யார்? இவங்க தான் முதல்ல லபக்குன்னு போய் பிடிச்சிக்கணும். ஆக்சுவலாக பாஜக தரப்பில் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துனது, அதுக்கப்புறம் அதிமுகவும் விஜயும் பேச்சுவார்த்தை நடத்துறது. தொகுதி 1 மட்டும் பேசிட்டு இருக்கும்போதே பாஜகவுக்கு அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஒருவேளை வந்து விஜய் அதிமுக ஒன்று சேர்ந்துச்சுன்னா நாம் வந்து கூட்டணியில் எடுத்துக்க இடம் இல்லை பாஜகவுக்கு. அதன் பிறகு தான் வந்து செங்கோட்டையன் அவர்களையும் அதுக்கப்புறம் இது பன்னீர்செல்வத்தையும் அந்த தேர்தல் ஆணையத்தை கேஸ் போட்டது. இது எல்லாமே வந்து பாஜக பின்னாடி இது பண்ணியிருந்தாங்க. வேறு வழியே தெரியல. செங்கோட்டையனும் டெல்லிக்கு போகிறான்னு தெரிஞ்ச உடனே தான் அவர் போய் பார்த்தாரு அமித்ஷா அவர். ஆமாம். இன்னொன்று, பிஜேபி பொசிஷன் யோசிச்சு பாருங்கள். இது நடந்திருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாங்க. இன்னொன்று, பிஜேபி அங்கேருந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நேஷனல் பார்ட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது எப்போ உங்களை லபக்குன்னு பிடிக்கலான்னு. அந்த நேரத்தில் ஒருவேளை தாவேக அதிமுக கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா நமக்கு ஸ்பேஸ் இல்லை என்று பிஜேபிக்கு நன்றாக தெரியும். சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணலான்ட்டு. அந்த நேரத்தில் நீங்களே வந்து அவர் எடப்பாடியை டெல்லிக்குன்ட்டு நீங்கள் அவர் திரு எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட நாங்கள் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னதுனால அதை நம்பிட்டாங்க தாவேக்கால. இதான் அரசியல் கற்றுக்கணும், புரியுதா? பாலிடிக்ஸ் மேக் ஸ்ட்ரேஞ்ச் பெட்ஃபெலோஸ்னு சொல்லுவாங்க. இது காலமாக சொல்லுவது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. இன்று இவ்வளவு தீவிர பாஜக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகள் அதே பிஜேபி பாசிச பாஜகவோடு கூட்டணி வைத்து அமைச்சரவை சுகங்களை அனுபவிக்காத கட்சியா இது? இந்தியாவில் பிஜேபி கூட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி காங்கிரஸ். கரெக்டா? கம்யூனிஸ்டும் வச்சதில்லை, ரகசிய கூட்டணிலாம் வச்சுருப்பாங்க விடுங்க. ஒரே கட்சி காங்கிரஸ். நேர் எதிர் துருவங்களே இருக்கக்கூடியது. போட்டி 2 பேருக்கு தான். ஒத்த ஓட்டில் ஜெயலலிதா கவர்மெண்ட்டை கவுக்குறாங்க. ஓடோடி சென்று ஆதரவு அளித்தது யார்? திமுக தானே. இன்று பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கையில் 3000 இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்களே.
அன்றைக்கி அதுக்கு முட்டு கொடுத்தது யாருப்பா? கருணாநிதி தான். அன்றைக்கி பாராளுமன்றத்தில் முரசொலி மாறன் பேசுனதையும் வைகோ பேசுனதையும் புத்தகமாகவே போட்டிருக்காங்க. அதை டிஃபெண்ட் பண்ணி, என்ன சார் குஜராத்தில் இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குதுன்ட்டு கருணாநிதிட்ட மைக்கு போடும்போது அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எப்படி சார் ஆக்சுவலாக வந்து இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, திராவிட கழகத்தில் இருப்பவர்கள், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த அரசியல் கட்சியெல்லாம் இருக்கிறவங்கள அவங்களாம் தீவிர இந்துத்துவா எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். அவங்களாம் ஒரு மிதவாதிகள், ஒரு சாஃப்ட் இந்துத்துவா. இல்லைன்னா வந்து வைகோவோ முரசொலி மாறணும், அவங்களாம் வந்து இப்போ கலைஞரை கூட நம்ம எடுத்துக்கலாம், அந்த கேட்டகரியில் வச்சிடலாம், ஒரு பகுத்தறிவாளர் சொல்லிட்டு. அவங்களாம் அப்போ குஜராத் கலவரம் நடக்கும்போது எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஏன் பேசுகிறீங்க, ஏன் டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறீங்க? பார்லிமெண்ட்டில் அன்னைக்கு வந்து ஒரு மிஸ்டர் வாஜ்பாய், இப்போ இன்றைக்கி இவங்க பார்லிமெண்ட்டில் பேசவே விடுறதில்ல, பேசினா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு இதை பற்றி விவாதிக்கணும்னு சொன்ன உடனே விடிய டிபேட் நடக்குது, பேசுங்கன்ட்டாங்க எல்லாரையும். அப்போ தொண்டை நரம்புகள் புடைக்க அதை வந்து பேசியது வைகோ தான். அதை சப்போர்ட் பண்ணி குஜராத் ஈவெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி டெல்லியில் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது சீக்கியர்கள் இத்தனை பேர் கொல்லப்படவில்லையா? சரி, அதுக்கு இது பரவாயில்லையா? இப்படிலாம் பேசினவங்க இன்றைக்கி என்னமோ தீண்டத்தகாத கட்சின்றீங்க. நீங்கள் தீண்டல. எச் ராஜா முதல் முறை சட்டப்பேரவைக்கு எப்படி நுழைந்தார்? திமுகவால் தான். திருமாவளவன் எங்கே பிறந்தார்? 2001 பாஜக கூட்டம். அப்படியே நட்டிக்கிறீங்க. பாஜகவிடம் பணிந்து விட்டார், குனிந்து விட்டார், அடிமையாகி விட்டார். நீங்கள் போய் அடமானங்கில அந்த 99 வாஜ்பாய் அரசாங்கத்தில் சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டேன் என்று சொன்னார் தெரியுமா? வெளியிலேருந்து ஆதரவினார். ஏன்னா முஸ்லீம் ஓட்ஸ் அதிகம் அங்கே ஹைதராபாத்தில். சார் இன்றைக்கி ஹைதராபாத்தில் வந்து ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் தான் மேயராக இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு முஸ்லீம் ஓவைசி கோட்டை சார். அது ஓவைசி தாண்டி ஹைதராபாத்தில் எதுவும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் சேரலாமா? இப்போ சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த பிரசன்ட் மோடி கவர்மெண்ட்ல டிடிபி இருக்காங்க. அதை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அவர் ஆதரவால் பாஜக ஆட்சி நடக்கிறது. ஃபேர் எனஃப். அன்னைக்கு அவர் ஆதரவால் இப்போ தான்ப்பா வாஜ்பாய் ஆட்சி நடந்துச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட், ஃபுல் மெஜாரிட்டி மோடி தலைமையில் 2014 தான். அப்போவும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு நாயுடு சப்போர்ட்டில் தான் நடக்குது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்னா பெரிய பேக்கேஜை வாங்கிக்குவார். ஆந்திராவுக்கு எங்களுக்கு பெரிய பேக்கேஜை கொடுங்கன்னு வாங்கிப்பார். அதிக நிதியை வாங்கிப்பார். ஆட்சியில் பங்கேற்கல. நீங்கள் அப்படி இருக்க வேண்டியதானே? கொள்கை குன்றுகள் தானே. இருக்கிறதுலே நல்ல துட்டோரை அமைச்சரவையாக வேணும்னு போய் கேட்டு வாங்கிக்கிட்டீங்களா இல்லையா? அந்த 13 மாதம் ஜெயலலிதா படுத்தின பாடில் எவ்வளோ கேட்டாலும் பரவாயில்ல கொடுங்கப்பா. எவ்வளவு ஆபாசமானவர்கள் என்றால், ஒரு சன்னு குரூப்பு எவ்வளோ துட்டு இருக்க குரூப்பு, மாறன் சகோதரர்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். பெத்த அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போலா ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு கட்ட மாட்டிங்களா? அப்பா தானே. அண்ட் ஹி வெண்ட் அன்கான்ஷியஸ். மிஸ்டர் மாறன், சீனியர் மாறன் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிட்டா ஹாஸ்பிட்டல் பில்லை நம்ம கட்டணும், கவர்மெண்ட்டு கட்டாதுன்னு சொல்லிட்டு அவர் சிகிச்சையில், அவர் அன்கான்ஷியஸாக சிகிச்சையில் இருந்த காலம் வரைக்கும் அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராகவே வச்சுருந்தாங்க தெரியுமா அந்த பிஜேபி கவர்மெண்ட்டில். அப்போ பாஜக கசக்கவில்லையா? 2004 பிறக்குது. பிஜேபி இந்தியா ஷைனிங் கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபி தோற்றும் போல ஒரு இண்டிகேஷன் இருக்குது. மதவாதிகளோடு இனி சகவாசம் இல்லைன்னு அப்போ முடிவெடுத்து காங்கிரஸ் கட்சியில அதே நாள் மந்திரி 6 பச்சை சந்தர்ப்பவாதிகள். நீங்கள் பேசுகிறீங்க. இதுதான் அரசியல். திமுகவை பார்த்து அரசியலை விஜய் கற்றுக்கணும். உங்கள் எதிரி அவங்கள வீழ்த்தணும். அது என்ன பண்ணுமோ ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். பார்ப்பாரு எங்கே போகிறாங்க. சரிங்க சார். திமுகவில் என்ன சார் நடக்குது? திமுகவில் வந்து சென்னையில் சுற்றி இருக்கிற அந்த 6 இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்கு வந்து சீட்டு இல்லை, அந்த மாதிரியான டாக்ஸாக வருது. என்ன காரணம்? ஏன் வந்து சீட்டு இல்லை? விகடனிலும் 40 சிட்டிங் எம்எல்ஏக்கள், திமுகவில் 40 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு இல்லை என்று தகவல் வந்திருக்கிறது. இன்றைக்கி தினமலரை பார்த்தீங்கன்னா 6 திமுக எம்எல்ஏக்கள் மீது அதிருப்தி, மீண்டும் சீட் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. சென்னை மாவட்டத்தில் தன் ஆதரவாளர்களை வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற வைப்பதில் மாவட்ட செயலருக்கும் துணை முதல்வருக்கும் போட்டி உருவாகி இருக்கிறது. யார் மாவட்ட செயலாளர்? துணை முதல்வருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் போட்டி. மாவட்ட செயலாளர் இங்கே நம்ம அண்ணா சேகர் பாபு. இங்கே வந்து ஒரு மாதம் அண்ணா இல்லை துணை முதல்வருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் போட்டி. மாதம் போட்டி. அவர் தான் வெளிநாட்டில் சுற்றி இருக்கிறாரு. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா போட்டியிட விரும்பும் தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பில்லை. இதுதான் நீங்கள் கவனிக்கணும்.
இப்போ துணை முதல்வர் கொடுத்த அழுத்தமாக இருக்குமா அது? இதில் இந்த வேர்டு படிங்க. பிரியா போட்டியிட எந்த தொகுதியில் போட்டியிடணும்னு பிரியா விரும்புகிறாரோ அந்த தொகுதி எம்எல்ஏக்கு சீட் இல்லை. மாநகராட்சி அதிகாரிகள் கவுன்சிலர்களிடம் மோதல் போக்கை கடைபிடித்த எம்எல்ஏவுக்கு மீண்டும் சீட்டு தர வாய்ப்பில்லை. துப்புரவு தொழிலாளியை வெறும் கையால் கழிவுநீர் அகற்ற வைத்த எம்எல்ஏவுக்கும் மறுபடி போட்டியிட வாய்ப்பில்லை. யார் இது? மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்ட தொகுதிகளில் எட்டி பார்க்காத எம்எல்ஏ மீதும் தொகுதி மக்கள் அதிருப்தியில் இருப்பதால் மீண்டும் அவர்களுக்கு சீட்டில் போட்டியிட சீட்டில்லை. ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி. ட்ரீம்ஸ் மூர்த்தி அண்ணன் பறந்தாமெல்லாம் மழை முடிஞ்சு தான் போனார். மழைக்கு அப்போ பறந்தாம அவர்களுக்கும்னு இருக்கு. அப்போ 2 பேருக்கும் அவுட்டு. தொகுதி மக்களை சந்திக்க நேரம் ஒதுக்காமல் தன் சொந்த தொழிலை மட்டும் கவனித்து வரும் எம்எல்ஏவுக்கும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பில்லை. ஆர்டி சேகரா. அப்படின்னா கட்சி நிர்வாகிகளிடமும் பொதுமக்களிடமும் நல்ல பெயர் எடுக்காத எம்எல்ஏவுக்கும் மீண்டும் சீட்டு தர வாய்ப்பில்லை. போன லாஸ்ட் வீக் இதில் வந்துருந்துச்சா விகடனில், இன்னைக்கு தினமலரில் வந்திருக்கா. தே ஆர் செட்டிங் தி நரேட்டிவ். இப்போ இது பேச பொருளாகுமா திமுக மத்தியில்? இப்போ சென்னையில் 6 தொகுதி இல்லைன்னு சொன்னோன்னே அந்த 6 தொகுதி எம்எல்ஏவும் போச்சு சம்திங்கிறாங்க. இப்போ ஒரு நாள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ மேயர் பிரியா போட்டியிடுற தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட் இல்லைன்னா 2 தொகுதி தான், திருவிக நகர், எழும்பூர். இப்போ எப்படி பார்த்தாலும் பிறந்தவனுக்கு இல்லை போல இருக்குப்பா பாவத்தை. எழும்பூர்னா எனக்கு தெரிஞ்சு எழும்பூர் தான். அவர் செல்வபிறந்தை கேட்டிருந்தார்ல, செல்வபிறந்தை எழும்பூர் வந்தார்னா பிரியா வில் ஷிஃப்ட் டு திருவிக நகர். இப்போ பிரியாவுக்கு சீட்டு உறுதின்றது இல்லைன்னு தெரியுது. ஏன்னா துணை முதல்வருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் போட்டி. 40 தொகுதியில் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே பணம் இருக்கிற ஆட்களையாக பார்த்து நீங்கள் நியமிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தேர் செட்டிங் தி நரேட்டிவ். பெரும்பாலான ஆட்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது யாரால் முழுக்க ஒரு 20 கோடி யாரால் செலவு பண்ண முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டுன்ற மாதிரியான சூழலை திமுக ஊடகங்களில் செய்திகளை கசிய விடுவதன் மூலமாக, இதெல்லாம் பெண்ணு கொடுத்த நியூஸ் தான். இல்லை, கட்சியிலேருந்து செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ 20 கோடி அவங்க தொகுதியில் 5 வருஷம் சம்பாதிச்சிட முடியுமா? சம்பாதிக்க முடியுதோ இல்லையோ, அப்புறம் எதுக்கு போட்டுட்றீங்க? இல்லை, ஜென்ரலாக கேட்குறேன் சார். முடியாது இல்லை, எம்எல்ஏவால் முடியாது. அமைச்சராக இருந்தால் இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட். அப்போ எம்எல்ஏவை இவ்வளோ செலவு பண்ண வைக்கிறாங்கன்னா, எம்எல்ஏவை ஆன பிறகு ஒரு அடித்து பிடுங்க ஒரு தொகுதியில் எந்த வேலை வந்தாலும். இப்போ நான் சொன்னேன் இல்லை, 100 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட்டும் 300 ரூபாய்க்கு இந்த கவர்மெண்ட்டில் நடக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா இப்படி தான். ஸோ இப்போ நீங்கள் டி நகர் தொகுதி எம்எல்ஏன்னா, டி நகர் தொகுதியில் எந்த வேலை நடந்தாலும் நீங்களே அந்த கான்ட்ராக்டரை கூப்பிட்டு 1000 ரூபா ப்ராஜெக்டை 5000 ரூபான்னு போடியான்ட்டு நீங்களே சொல்லுவீங்க. இந்த கழிவறை சுத்தம் செய்யும் பணிக்கு டெண்டர் விட்டுருந்தார்கள் இல்லைவா, அப்படித்தான். இப்போ பிரியா தன்னுடைய இலக்கை நோக்கி தெளிவாக போயிட்டுருக்காங்கன்னு புரியுது. அவங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ முக்கியத்துவம்? ஏம்மா, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, யாரை பிடிச்சா சீட்டு கிடைக்குமோ அவங்கள நேராக போய் அவர் அணுகி விட்டார். ஸோ பிரியா அவர்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தீவிர கட்சியில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே தீவிர ஒரு திமுக தொண்டராக ஊப்பியாக மாறிவிட்டார். அதே போல் நீங்கள் கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக ஒரு மேயர். ஆக்சுவலாக இந்த சென்னை மாநகராட்சி இந்தியாவிலே முதல் மாநகராட்சி. ஓரளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நல்லா இருக்குது சென்னையில். அப்படிப்பட்ட மாநகராட்சியின் மேயர் ஒருத்தவங்க ஒரு கட்சியோட எம்எல்ஏ வரும்போது இல்லை அமைச்சர் வரும்போது ஓடுறாங்கன்னா பார்த்துங்க, அது தொங்கிட்டு போகிறாங்க, ஓடுவாங்க. இல்லையோ ரொம்ப அழகாக சொன்னார். திமுக கல்ச்சரில் அவங்க ஊர் இது பண்ணிட்டாங்க. அந்த ப்ளீச்சிங் பவுடர் மேட்டருக்கு கேட்டாங்களே, எந்த சேனலுங்க பார்த்துக்கிறேன், வண்டியில் ஏறி போனாங்களா, அவ்வளோதான், வேறு என்ன வேண்டும். இன்னொன்று, குடும்பத்தில் இருக்கவங்களை பிடிச்சாதான் சீட்டு கிடைக்கும்ன்றது தெரிஞ்சு சேகர்பாபுவோட பாதுகாப்பில் இருந்தும் கூட சின்னவரை போய் பார்த்தாங்களா? வேல் வேஸ்ட்டு, ப்ளீச்சிங் பவுடர் திட்டிட்டு சுற்றி இருக்கிறாரு. நம்ம அங்கே போவோம், அப்போ தெரியுது யாரை பிடிச்சா சீட்டு கிடைக்கும்னு. இப்போது சேகர்பாபுக்கும் சின்னவருக்கு சண்டே வர மூட்டி விட்டாங்களா? இப்போது நீ என்கிட்டே முறைகிறியா, நான் எப்படி பிரியாவுக்கு சீட்டு கிடைக்காம போகுதுன்னு பார்க்குறேன்ட்டு உதயநிதி கருவி கொண்டுட்டு போகிற. அப்படியே சீட்டு கொடுத்தாலும் என்ன மாரி ஜெயிச்சிருவா நீ அப்படின்ட்டு சேகர்பாபு சொல்லுவார். யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ பிரியா ஜெயிக்கணும்னு உதயநிதி வேலை பார்ப்பார். முடிஞ்சா அவ்வளோதான், இதான் அரசியல். அதே போல் திமுக கூட்டணி கட்சிகள் கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரி திமுகவுக்கு எதிராக அறிக்கைகள்லாம் வர்றாங்க. அவர் சண்முகம் அவர்கள், சிபிஎம் செயலாளர் சண்முகம் அவர்கள், ஜவஹர்லால் அவர்கள், அதே போல் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை விட நான் பார்த்தேன். அறிக்கை விட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு இல்லை. லைக் சண்முகம் அவர்களுக்கோ ஜவஹர்லாவுக்கு இணையாக திருமாவளவன் அவர்களோட அறிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இந்த முறை நிறைய பேர் சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம்னா, விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு
25-30 வருடங்கள் ஆக போகுது. டிபிஐன்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகளாக மாற்றினாங்க. அந்த டிபிஐன்னு ஏக்கமாக வச்சிருந்தார்ல தேர்தலில், அப்போ இருந்து சில தோழர்கள்லாம் அந்த கட்சியில் பயணிச்சுட்டு வராங்க. அந்த தோழர்கள்லாம் வந்து எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து கட்சியில் மிக நீண்ட நாட்களாக பயணித்தவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு ஒரு விருப்பம் தான். ஆனால் விசிகேல யார் போட்டி போடணும்னு முடிவெடுக்கிறதே திமுக தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இருக்காங்க. அவர்லாம் இப்போ தான் வந்து சேர்ந்தார். அவர் ரொம்ப லேட்டாக சேர்ந்தார். ஒரு நல்ல பேச்சாளர்னு வச்சிங்களேன். அவர் வந்து பேசும்பொழுது வந்து அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் திமுகவனே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக பேசுவார். அப்படி பேசும்பொழுது அவர் வந்து யார் மூலமாக சீட்டு வாங்கினார்னா, அவர் தருமபுரி எம்பி செந்தில் மூலமாக சபரீசன் அவர்கிட்ட சொல்லி சீட்டு வாங்கினார். ஆனால் வந்து கட்சியிலே வந்து இது ஒரு நம்ம கௌதமசன் ஆகட்டும், மணியரசு ஆகட்டும், இவங்களாம் வந்து அண்ணன் திருமாவளவனே கொடுத்தாரு. ஏன்னா மணியரசு கௌதமசனா கட்சிக்காக நீண்ட நாள் உழைச்சிருக்காங்க, கட்சி அவரோட தோல் நின்றுருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை வளர்த்ததில் இவர்கள் இருவரும் பங்கு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் வந்து அரக்கோணத்தில் அவரும் அங்கே வானூரில் திரு வன்னியரசுக்கும் தோற்பதற்கு முக்கியமான காரணம் திமுகன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் சொன்ன ஆளுக்கு நீங்கள் சீட் தரல அப்படின்னு சொல்லி எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்த்துட்றேன். சரி, வன்னியரசு வந்து ஒரு பக்கா விசிகே கட்சிக்காரர். அவர் பேசுறது வந்து திமுக ஆதரவாலாம் பேச மாட்டார், எப்பவும் அமைதியாக இருந்துருவார். அந்த மாதிரியான ஆள் அவர். அப்படி இருக்கும்பொழுது திரும்ப வந்து இப்போ அவங்க கட்சி சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு 10லேருந்து 12 பேர் வந்து விசிகேல இப்போ சீட்டு கேட்குறாங்க. மூத்த நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், அப்போ அவரோடு பயணிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 7, அதை தாண்டினா 8, இதை தாண்டி ஒரு நம்பர் கூட அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீண்டும் வன்னியரசு அவர்களுக்கோ கௌதமசன் அவர்களுக்கோ சீட்டு கொடுக்கப்படுமா இல்லையான்னு தெரியல. பனையூர் பாபு அவர்கள் வந்து மீண்டும் சீட்டு கேட்குறாரு. அதுக்கு ஆக்சுவலாக திமுக அப்ரோச் பண்ணுறாரு. ஏன்னா திமுக சொன்னால் விடுதலை சிறுத்தைகளில் சீட்டு வேணும்னு கேட்குறவங்க திருமாவை அணுகிறது இல்லை, திமுக அணுகிறாங்க. ஸோ அது செய்யாத தொகுதி. அவரை ஏவா வேலுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அண்ட் மாநில கட்சி அங்கீகாரத்தை அவர்கள் தக்க வைப்பதற்கு 12 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். கரெக்டாக? அந்த ரெக்கக்னிஷனை, ஸ்டேட் பார்ட்டி ரெக்கக்னிஷனை, பொது சின்னத்தை அவர்கள் தக்க வைப்பதற்கு குறைந்தது 2 இலக்கத்தில் அவர்கள் போட்டியிட வேண்டும். 11 12. ஸோ அதுதான் வந்து 12 கணக்கு காட்டுறாங்க. இவங்க சைடில் என்ன டிமாண்ட் வைப்பாங்க, திமுக சைடில் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. 2 பாராளுமன்ற தொகுதி 6, 6, 12 என்பதும் ஒரு கணக்கு. இல்லை அது தெரியுது எனக்கு, 6, 6, 12 அது கணக்கு. பட் இங்கே 12 கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதவர்ஜன் போன பிறகு மக்கள் மீதி மையத்துக்கு எவ்வளோப்பா கொடுப்பாங்க? மக்கள் மீதி மையத்துக்கு எவ்வளோ? மீதி தானே இருக்குது, வேறு என்ன இருக்குது? நீதியாக இருக்குது, மீதி தான் இருக்குது. மக்கள் நீதி மையத்துக்கு என்ன அதிகபட்சம் ஒரு சீட்டு கொடுத்தா கொடுப்பாங்க. எதற்கு 1? அதுவும் உதயசூரியன் தான். உதயசூரியன் தான் எதுக்குன்னு கேட்குறேன், தனியாக கொடுத்துக்கிட்டு. ஸோ தெரியல எனக்கு என்ன கொடுக்கலாம் தான் நினச்சோம். டிவியெல்லாம் உடச்சிங்கல்ல, கிடையாது போங்க. ஆக்சுவலாக ஆதவார்ஜன் அவருக்கு விடுதலை செலுத்தும் போது ஒரு மிகப்பெரிய புகைச்சல் கிளம்பியது, விசிக திமுகவில் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ போய் ஆதவார்ஜனை நீக்கிட்டு என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அப்போ வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஒரு உறுதிமொழி முதல்வர் தந்ததாக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மிக பெரிய சீட்டை நான் தரேன், 2 இலக்கத்துலேயே கூட தரேன், அந்த மாதிரியான ஒரு டாக் போச்சுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தரமாட்டாங்கப்பா, தரமாட்டாங்க. ஸ்பேஸ் எங்கேப்பா இருக்குது? இன்னொன்று, இந்த ஆன்டி இன்கம்பன்சிலாம் சேர்த்தா திமுக கணிசமான எண்ணிக்கைகளில் போட்டியிட வேண்டும் அல்லவா? அப்புறம் அது அண்ணன் வேல்முருகன் 2 சீட்டுகள் கேட்குறாரு, பண்ருட்டி 1, ஆனால் பக்கத்தில் வந்து நெய்வேலி அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறாரு. மற்றபடி வேறு யாரும் வந்து சீட்டை இன்க்ரீஸ் பண்ணல. மதிமுக கொடுத்தா கொடுப்பாங்க அந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உதயசூரியன் சீட்டு தானே அவங்க கணக்கில் தான் போகுது. ஏன்னா அவங்களுக்கு இங்கே மாநிலங்களவை கொடுக்கல, ஸோ அதில் சரி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி ஏற்கனவே வாங்கின சீட்டுகள்லாம் மற்றவர்களுக்கு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பேச வேண்டிய முக்கியமான விஷயம், ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய, நான் முன்னாடி இன்ட்ரோவிலே சொல்லியிருந்தேன், ஒரு கட்சி ஆரம்பித்தவர் வந்து இன்னும் அந்த கட்சியோட லீடர் ஐக்கானாக இருக்கிறதுனா அது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். வட தமிழகத்தில் வன்னிய மக்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எத்தனை தலைவர்கள் வந்தாலும் இன்னும் வந்து ஐயா ராமதாஸ் அவர் பெயரை சொல்கிறதுக்கும், அதே போல் அந்த மக்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்ததுக்கும் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். நேற்று அவர் பேசும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணிலேருந்து ஒரு மாதிரி கலங்கி தான் பேசினார் திரு ராமதாஸ் அவர்கள்.
அவர்கள் இந்த மாதிரிலாம் கட்சியில் நடக்கிற விஷயங்களை வெளில வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குற ஆள் இல்லை, அந்த மாதிரி கட்சியும் இல்லை. அது அதை தாண்டி வெளில வந்து கொடுக்குறாருன்னா உள்ள மிகப்பெரிய விஷயம் நடந்துருக்கும். என்ன நடந்தது கண்டிப்பாக நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க. என்ன நடந்தது சார் கட்சியில்? சொல்கிறேன். உங்களுக்கு கருத்து எதுவும் இல்லையா? தூங்குறீங்க? கருத்தா ஆக்சுவலாக அதான் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது அப்பா பையன்தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போயிடுவாங்க. இது பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் இது இவ்வளோ பெருசாக வெளியே வந்து ஒரு கட்சியை உடைக்கிற அளவுக்கான விஷயங்கள் தானே சார் இது. அது இப்போ பொருளாளர் திலகபாமா அவங்களாம் வந்து திரு ராமதாஸ் அவர்களே கட்சியை உடைக்கிறாரு அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. ஸோ இதோட இம்பேக்ட் என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. லியோ அவர்கள் அழகாக சொன்னார், ஸ்க்ராட்சிலேருந்து இது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக உருவாக்கியதில் பெரியவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. 1980 வன்னியர் சங்கத்தை தொடங்குகிறார். அதற்கு பிறகு 1987 வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்று 87 மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. எம்ஜிஆர் அப்போது அமெரிக்காவில் இருக்கிறார். திரும்பி வரும் நாளன்று நடைபெறும் போராட்டம் என்ற நினைவு. சாலைகளில், நெடுஞ்சாலைகளில் மரங்களை வெட்டி போட்டு, பள்ளங்கள், ட்ரென்ச்சஸ் வெட்டி போட்டாங்க. ஸ்தம்பித்தது நெடுஞ்சாலை. இன்றைக்கி மாதிரிலாம் 4 லைன்லாம் கிடையாது, ஒரே ரோடு தான். வெட்டி போட்டுட்டாங்க குறுக்க. ஆயுதம் தாங்கிய போலீஸாரோடு தான் வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டன. கிட்டத்தட்ட 5 அல்லது 6 நாட்களுக்கு வட தமிழகம் ஸ்தம்பித்தது. பண்ருட்டி, நெய்வேலி சைட்லாம் நோ டிராஃபிக். அந்த டிராஃபிக் கட் ஆனதுனால இன்றைக்கி எல்லாம் வசதி வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு. ஹைவேஸில் டிராஃபிக் கட் ஆனதுனால அங்கே பயணிகள், மாட்டிக்கொண்ட பயணிகள்லாம் உணவின்றி தவித்தார்கள். பெரிய போராட்டம். 21 பேர் போலீஸார் துப்பாக்கி சூடில் கொல்லப்பட்டனர். அந்த சமுதாயத்தின் பலம் என்ன என்பதை தமிழகமே உணர்ந்து கொண்டது. வன்னிய சமூக மக்கள், இன்னொரு சமூகம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சி கொண்டு இருப்பாங்க. இவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு சமூகம் என்பதை தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் புரிந்து கொண்டன. அதே ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விடுகிறார். 89 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் 20% பிரித்து வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற பிரிவை கருணாநிதி அவர்கள் உருவாக்குகிறார். இந்தியாவிலே அந்த மோஸ்ட் பேக்வேர்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும். கரெக்ட். ரொம்ப சிக்னிஃபிகண்ட். அதுக்கு சிங்கிள் ரீசன் டாக்டர் ராமதாஸ். அவர்களால் இதர சாதி 108 சாதிகளும் பயனடைந்தது. அதை வந்து அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தே ஆகணும். வன்னியர் சமூகம் மட்டுமல்ல, அந்த ஒரு சின்ன 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கிற சாதிகள்லாம் இருக்கும், 50,000 இருக்கிற சாதிகள் இருக்கும். அந்த சாதிகளுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களேருந்து உடச்சி 20% தனியாக கொடுக்கும்போது அவர்கள் இந்த 20%க்குள்ளே போட்டியிட்டு முன்னேறலாம். அது எத்தகைய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற இடஒதுக்கீட்டினால் பலனடைந்தவர்கள், அரசு பணி பெற்றவர்கள் எத்தனை பேர் என்ற அந்த புள்ளி விவரங்கள் அரசுகிட்ட இருக்கும். அது ஒரு எடுத்தால் தான் அந்த ஸ்கீமோட இம்பேக்ட் என்னன்றது தெரியும். அப்படி உருவாக்கி அதற்கு பின்பு 89 வன்னியர் சங்கமாக இருந்ததை பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்குகிறார். நான் அப்போது முன்னாடி கட்டுரைகளில் எழுதியிருந்தேன். உண்மையான ஒரு மார்க்சியவாதியாக இந்த இயக்கத்தை தொடங்கியது மருத்துவர் ராமதாஸ். அன்புமணிக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லையான்றது தெரியல எனக்கு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் பொருளாளராக டாக்டர் ராமதாஸ் தேர்ந்தெடுத்தது 8வது வரை படித்த ஒரு ஆட்டோ டிரைவர், இப்போது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய குணங்குடி அனீஃபா. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை திட்டத்தை, வரைவு அறிக்கையை உருவாக்கியது பேராசிரியர் பிரபா கல்விமணி, பேராசிரியர் கருணானந்தம். இது போன்ற சிந்தனை சிற்பிகளோடு சேர்ந்து உருவாக்கினார். நான் கல்யாணி ஐயா வீட்டுக்கு போயிருக்கும்போது சொல்லுவார், இங்கே தாங்க உட்காந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து இந்த கொள்கையை ஒர்க் பண்ணுற டாக்டர் இங்கே வருவார் என்று சொன்னார். அவர் வந்து
ஒரு 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 தலித் எழுமலைக்கு அவர் தானே ஃபஸ்ட்டு சீட்டு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே வந்து ஒரு தலித்தை வந்து மத்திய அமைச்சராக்கியதவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அந்த மக்களுக்கு அந்த சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது என்றால் டாக்டர் ராமதாஸ் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இல்லை சார், எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அந்த பகுதி தானே, உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியுமே விவரம். நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சி நான் நினச்சேன். பட் தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குணங்குடி அனிபா பொன்னுசாமின்னு சொல்லி 2009 மினிஸ்டர் இருந்தார். அவர் ஒரு தலித் ஏழுமலை தலித்து. அதுக்கப்புறம் ரவீந்திரன் துரைசாமி இருக்கார்ல, அரசியல் ஆய்வாளர் பேசுகிறார்ல, அவர் வந்து அந்த கட்சியில் இருந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து பல்வேறு சமூகத்தினர் அதே போல் பல்வேறு மாதத்தினர் அந்த கட்சியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது வன்னியர் சங்கத்தை அந்த இன்ஃப்ளூயன்ஸால், பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சங்கத்துலேருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸால் அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து வெளில வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லோருக்குமான ஒரு கட்சியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக அந்த கட்சியோட கொடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீலம் சிவப்பு மஞ்சள் இருக்கும். ஆக்சுவலாக நீலம் என்பது வந்து தலித்துகளுக்கானது, மஞ்சள் வந்து அந்த சமூகத்துக்கானது, சிவப்பு வந்து கம்யூனிஸ்டுகளுக்கானது. அந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சமூகம் தமிழ்நாட்டில், அந்த சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது, ஒரு கௌரவத்தை பெற்றுத்தந்தது என்றால் ஐயா ராமதாஸ் தான். அண்ட் அரசியல் கணக்குகள் போடுவதில் திரு ராமதாஸ் சமர்த்தர். அவருக்கு இருக்கக்கூடிய திறமை மற்றும் ஆளுமையின் காரணமாக கருணாநிதியாலேயே அவரை சமாளிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதுவும் 2006 சிறுபான்மை ஆட்சியை திரு கலைஞர் அவர்கள் நடத்தி கொண்டிருந்ததன் காரணமாக திரு ராமதாஸ் அவர்களை நினைத்து என்னையா சொல்கிறாரு டாக்டர்னு தினமும் புலம்புவார். அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான, இன்னைக்கு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மூத்த அரசியல் தலைவர் என்றால் 86 வயதில் இருக்கக்கூடிய ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் தான். 2024 நேற்று ஒரு பேட்டியில் சொன்னது எல்லாரும் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. 2024 கூட்டணியில் ஏற்பட்ட விஷயங்கள் தான் பின்னாடி அடுத்து அவங்க குடும்பத்தில் தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட அந்த விரிசலுக்கே மிக முக்கியமான காரணம். அன்புமணி இந்த பெரிய வீட்டு பிள்ளைங்க எப்படி வளருமோ அப்படி வளர்ந்த ஒரு பிள்ளை. எளிதாக டாக்டர் சீட்டு கிடைத்து விட்டது, கஷ்டப்படாமல் வளர்ந்துட்டார். நேற்று ஐயா தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார். அது வந்து இன்றைக்கி இப்போ கூட கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும். என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் நடுத்தெருவில் வைத்து என்னை சவுக்கால் அடியுங்கள் என்று ஐயா கட்சி தொடங்கும் போது இதை சொல்லியிருந்தார். விடுதலை சிறுத்தைகளைப் போலவே பாட்டாளி மக்கள் கட்சி ஆவதற்கு முன்பாக வன்னியர் சங்கத்தின் முழக்கம் தேர்தல் பாதை திருடர் பாதை. அப்போ இது அரசியல் இயக்கமாக மாற்றும் போது ஒரு உன்னத நோக்கத்தோடு மருத்துவர் ஐயா அறிவித்தது, என் குடும்பத்தில் யாராவது சவுக்கால் அடிங்க என்றார். இன்றைக்கி நேற்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஐயா கண்ணீர் விட்டதற்கு முக்கியமான காரணம் அதையும் குறிப்பிட்டார் அவர். இந்த பையனுக்காக தான் நான் என் கொள்கையை தளர்த்திக்கிட்டேன், என் கொண்ட கொள்கை அதுன்னு எனக்கு பிடிச்ச கொள்கை, இந்த பையனுக்காக தானே நான் தளர்த்தினேன், கண்ணுக்குட்டி மார்புல பாஞ்சு என்னை முட்டிடுச்சு என்று சொன்னார். இந்த அன்புமணி வந்து இந்த பணக்கார வீடுகளில் செல்லமாக வளரும் குழந்தைகள் எல்லா பொம்மையும் எனக்கு வேணும்ன்ட்டு அடம்பிடிக்கும் பார்த்துருக்கிறீர்களா, அது போன்ற ஒரு பிள்ளை தான் திரு அன்புமணி. நேற்று அதை குறிப்பிட்டார் ஒரு ஜி.கே. மணியோட பையன் தமிழ்குமரன் அவர்களை இளைஞர் அணிக்கு செயலாளராக போடும்போது அவர் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாருன்ட்டு. 2022 திரு தமிழ்குமரன் அவர்களை இளைஞர் அணி செயலாளராக மார்ச் 2021 ஜி.கே. மணி பையன் திரு தமிழ்குமரன் அவர்களை இளைஞரணி செயலாளராக அறிவிக்கிறார். என்னென்னா ஒரு ஜி.கே. மணி அவர்கள் தீவிரமான ஐயாவோட விசுவாசி. ஆரம்ப காலம் வன்னியர் சங்க காலகட்டத்திலிருந்து மருத்துவர் ஐயாவோடு பயணிக்கும் மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு ஜி.கே. மணி. அதுக்கப்புறம் நிறைய பேர் பூத்தாளங்கள்லாம் நிறைய பேர்லாம் வெளியில் போனாங்க. ஜி.கே. மணி அங்கேருந்து எங்கேயும் வெளியே போகல, அவர் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் ஐயாவோட தளபதி அவர் திரு ஜி.கே. மணி. ஸோ மார்ச் 2022 திரு தமிழ்குமரன் அவர்களை வந்து இளைஞரணி செயலாளராக நியமித்து அவர் ஒரு பதவி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்குமரன் வந்து நேற்று ஒரு ஐயா சொல்லும்போது தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். பொதுக்குழு ஏதோ ஒன்று நடக்குது, குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிழிச்சு போட்டுட்டு செயல்படவே விடலை அவர் திரு தமிழ்குமரன் அவர்களை. அவர் அதையும் ஏற்றுக்கிட்டார். அண்ட் அதற்கு பிறகு வந்து கோகமணி கொஞ்ச நாள் ஒரு திரு ஜி.கே. மணி தலைவராக இருக்கார். அதுக்கு பிறகு திரு அன்புமணி அவர்கள் தலைவராக நியமிக்கப்படுகிறார். நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், இப்போ நான் எலெக்ஷன் ஒட்டி பாமக பிஜேபி கூட்டணியோடு போன போது எனக்கு நன்றாக தெரியும். நான் அப்போது அதிமுக தலைவர்களோடு பேசி கொண்டிருந்தேன். 7 சீட்டு
தொகுதிக்கான செலவு, தனியாக பணம் எதுவும் கிடையாது, தொகுதிக்கான செலவு, இதை பார்த்துக்கொள்வது என்று காலை 7 மணிக்கு திரு KP முனுசாமி, சண்முகம், தங்கமணி, தங்கமணி, வேலுமணி ஆகியோர் தைலாபுரம் சென்று மருத்துவர் ஐயாவை சந்தித்து ஒப்பந்தத்தில் நாளை காலை 7 மணிக்கு கையெழுத்திடுவது. நைட்டு 9 மணிக்கு அன்புமணி தனியான ஒப்பந்தத்தை கொடுக்குறார். என்ன ஒப்பந்தம்னா, பிஜேபி கூட தான், பிஜேபி அலைன்ஸில் இல்லை, தனியாக போகிறாங்க. இப்போ பிஜேபி கூட போகும்போது உங்களுக்கு அமைச்சரவை என்று ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் ரீசன் கிடையாது, சபரீசனோட ஆப்ரேஷன் அது. நான் அப்போயே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், 150 கோடி நீங்கள் அவங்களுக்கு டிஎம்கே ஜெயலலிதா 2016 செஞ்சது. பாமக அதிமுக கூட போகாமல் தனியாக போய் பிஜேபி கூட நின்றுச்சுன்னா நம்ம 40 அடிச்சிடலாம் தான் பிளான். இப்போ அன்புமணி எப்படி எடுக்கிறது? 150. இதை பேசி அண்ணாமலை மினிஸ்டர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாரு. ஒரு நேற்று ஐயா சொல்லும்போது தான் இவ்வளோ விரிவான விவரங்கள் தெரியும் எனக்கு. அந்த 150 கோடி எனக்கு அங்கேயே தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு அதிமுகலையும் சொன்னாங்க, உளவுத்துறையிலையும் சொன்னாங்க. சபரீசனும் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், நான் கவனிச்சிருப்பீங்க. அண்ணாமலை சபரீசனுக்காக வேலை பார்க்குறாரு என்று சொன்னேன்ல, இந்த வேலை பார்த்தது சபரீசனுக்காக அண்ணாமலை பார்த்த வேலை இது. ஃபஸ்ட்டு அந்த பிஜேபி அதிமுக கூட்டணியே முறிஞ்சிருக்காது. அதற்கு பிறகு இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து இங்கேருந்து கொண்டு வந்தது. அதுவும் எப்படி இந்த அலையன்ஸ் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க. ஈவன் நைட்டு ஒரு 8 மணிக்கு நான் அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர்கிட்ட ஒரு நைட்டு 10 மணிக்கு பேசுகிறேன் நான். சார் என்ன சார் வேறு ஏதோ நியூஸ் கேள்விப்படுறேன் பாமக பற்றின்னு, கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஃபோனை வைக்கிறார். காலையில் மாறிடுச்சு. அவர் ஐயா சொல்கிறார் பார்த்தீங்கல்ல, நான் இவர் அன்புமணியே எடப்பாடி கிட்ட பேசுகிறாருன்றார் ஃபோனில். அதைத்தான் அவர் எடப்பாடி மறக்கவே இல்லை. ஏன்னா ஒத்த எம்எல்ஏல உங்களை நான் எம்பி ஆகிறேன். ஸோ நான் பிஜேபி கூட்டணியை உடச்சிட்டு நாங்கள் வந்திருக்கேன், நீங்கள் என் கூட நிற்கணும். என்னால் எம்பி ஆனீங்க. வாசன் மேலேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி வரைக்கும் வருத்தம். ஒத்த எம்எல்ஏ கிடையாது, உங்களுக்கு கட்சியே கிடையாது. நாங்கள் தானே எம்பி ஆகணும். குறைஞ்சது நீங்கள் இந்த தேர்தலில் கூட நின்றுக்கலாம்ல. 24 இல்லை உங்களுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லைனாலும் திரு வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கேர்டசிக்கு எங்களால் தானே எம்பி ஆனேன். ஸோ அதனால் நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம இந்த உதவியை செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது நடக்கிறது. ராமதாஸுக்கு உள்ளூர வருத்தம். நம்ம பேசுகிறோம் எடப்பாடிக்கிட்ட, பையன் பேசுகிறான், எந்த முகத்தை வச்சு முழிப்பேன் நான் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், இவருக்கு இது எதுவுமே தெரியாது, பேசியாச்சு அதிமுகவோட இறுதின்ட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறார் பாருங்க, 2 பேரும் அன்புமணியும் சௌமியாவும் என் காலை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறார்கள். அழுதாங்க. அவர் சொல்லாமல் விட்டது அந்த 150 கோடி பணம் உள்ளே வந்துருச்சு. அண்ணாமலை போனார்ல, போகும்போது பணம் போகுது. அது பிஜேபி துட்டு இல்லை, அண்ணாமலைட்ட இது அவ்வளோ துட்டு, சபரீசன் துட்டது. அது அன்புமணி தெரியுமா? யாருக்கு? அன்புமணி தெரியுமா? யார் துட்டா இருந்தேன்னு அவருக்கு? அதான் அன்புமணியோட சிக்கல். வாங்குங்க, யார் பணம்ன்றது தெரிய வேணா, இதுதான் சிக்கல். இப்போவும் சபரீசன் வாங்கிட்டு இருக்கார் அன்புமணி. இது தெரிஞ்சு தான் இவர் ஐயா அதை கட்டி விடுறாரு. அன்புமணிக்கு இதுதான் முக்கியம். கட்சியோட எதிர்காலம், வளர்ச்சி, இதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. ஸோ அதை செய்ததும் இவருக்கு இதான் சொல்கிறார்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் என்னப்பான்னு பேசிகிட்டு இருக்கேன், வாரத்தில் வாசலில் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு குரல் கேட்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாமலை எல்லாம் வேட்டிக்கிட்டெல்லாம் போட்டு ஐயாக்குன்னு சொன்னோன்னே என்ன பண்ண முடியும் அவர்? இன்னொன்று, அவர் அன்புமணி யூஸ் பண்ண நேற்று ஐயா பேசுனதில் ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை. அவர் அதை சில விஷயங்களை மறைச்சிருக்காரு. இந்த 150 கோடி மேட்டெல்லாம் மறைச்சிட்டாரு. நீங்கள் கூட்டணி வைக்கலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும். ஒரு தகப்பன்ட்ட புள்ள இப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும்? மருமக காலில் விழுந்து கெஞ்சுது, நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொன்ன உடனே சரின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் உண்மை. இப்போ உருட்டிருப்பார். ஐயா ஏன் பெத்த மகனை பற்றி எதுக்கு பொய் சொல்லணும்? அவர் அப்படி வெளில வந்து அப்படி மாதிரி பொய்லாம் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? சொன்ன உடனே இது முடிஞ்ச உடனே தான் டிசம்பர் 2024 28 டிசம்பர் 2024 தான் அந்த விழுப்புரம் பக்கத்தில் பட்டனூர் என்ற ஊரில் பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுவில் தான் இவருக்கு தெரிஞ்சு போயிடுது பையன் எந்த திசையை நோக்கி போகிறாருன்னு. இது போக எல்லாமே மகனுக்கே போயிட்டு இருந்துச்சுன்னா, மகள் ஒன்று இருக்குல்ல காந்திமதின்னு பெரியவங்க, காந்திமதிக்கு 3 மகன்கள், சுகந்தன், முகுந்தன், பிரீத்திவன்.
இந்த பிரீத்திவனுக்கு தான் அன்புமணி தன் மகளை கட்டியிருக்கிறார். சம்யுக்தாவை கட்டியிருக்கார். ஸோ அன்புமணியோட மருமகன் ஆனதுனால காந்திமதியோட இந்த கடைசி பையனுக்கு அந்த வீட்டில் கட்சியில் எல்லாத்துலேயும் செல்வாக்கு. அதனால தான் முகுந்தனுக்கு வந்து இளைஞர். எஸ், புரியுது. 3 பசங்க காந்திமதிக்கு. ஒரு பையன் எல்லா அஃபேர்ஸையும் அவர் தான் பார்க்குறாரு. ரூபா விவகாரம், அந்த 150 விவகாரம் எல்லாவற்றையும் பிரீத்திவன் பார்க்கிறார். அப்போது பொண்ணு வந்து கேட்காதா, ஏன்னா ஒரு பையனை மட்டும் விட்டீங்க, அவன் அந்த வீட்டு மருமகன் ஆகிட்டான், இவன் பையன் ஒத்தையில் நிற்கிறான் என்று சொன்னதும் தான் முகுந்தனை நம்ம கூட வச்சுக்கணும். பையன் சுத்தமாக போயிட்டா அப்படி விலகி, மேலுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கட்சிக்குன்னு ஒருத்தனை உருவாக்கணுன்றது தான் ஐயாவோட எண்ணம். வேறு ஒன்றும் இல்லை. குடும்ப பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி கட்சிக்கு ஒரு சரியான ஆள், நான் சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணணும், அரசியல் கற்றுக் கொடுக்கணும் என்பது தான் திரு மருத்துவர் ஐயாவின் எண்ணம். அந்த அடிப்படையில் தான் டிசம்பர் பொதுக்குழுவில் இவரை ஆக்குறாரு. அப்போ சொன்னார்ல, தலைமை பண்பில் மைக்க தூக்கி போட்டு போகிறார் அப்படின்னு. அதை ஏற்றுக்கல அவர். நான் இளைஞர் அணியை தான் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஐயா வந்து நீங்கள் கூப்பிட்டு வேலையை ஆரம்பின்னு சொல்லிட்டு இந்த 25 மார்ச் திரு காடுவெட்டி குரு அவர்களோட நினைவு தினம் போல இருக்குது, அதுக்கு போய் நீ மாலைகள் எல்லாம் போட்டு வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாவும் அறிவுறுத்துறாரு. அவருக்கு என்னென்னா முகுந்தனை ட்ரெயின் பண்ணணும், பாலிடிக்ஸில் வெளியிலவே இருந்துட்ட எல்லாத்தையும் கற்றுக்க என்று சொல்லி கொடுத்து செய்ய வேண்டும் என்பது தான் திரு மருத்துவர் ஐயாவோட எண்ணம். அவர் அங்கே பேசினார். அந்த சொல்லும்போதே அவர் வந்து காடுவெட்டி குருவெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் அந்த மேடையில் நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ண அந்த சித்திரை பெருவிழாவில் பேசும்போது, நான் சொல்கிறத கேட்குறவன் தான் கட்சியில் இருக்கணும், கடலில் தூக்கி போடுவேன்ட்டுலாம் சொன்னால எல்லாமே நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, எல்லாமே மகனை நோக்கி சொன்னதுன்னு சொன்னேன்ல, மகனை வச்சு தான் சொன்னார். முகுந்தனை மேடை ஏற்றக்கூடாதுன்னு அன்றைக்கி தகராறு நடந்துச்சுன்னு சொன்னால முகுந்தனை மேடை ஏற்றணும், சரி, பட் வேறு எதுவும். அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று இந்த விஷயத்தையும் ஐயா குறிப்பிடுகிறார். 12 அமைப்புகளை நான் உருவாக்குறேன், மக்கள் தொலைக்காட்சி, இந்த தமிழம் பண்பாட்டு நடுவம்ட்டு ஏதோ ஒன்று உருவாக்கியிருக்காரு, இது போல் வன்னியர் சங்கம், இது போல் பசுமை தீர்ப்பாயம், பசுமை தாயகம், பொங்கு தமிழ் அறக்கட்டளை, இது போல் 12 அமைப்புகளை நான் உருவாக்கி இருக்கிறேன். அந்த 12 அமைப்புகளை சேர்ந்தவங்களும் வீட்டுக்கு வந்து எனக்கும் என் பையனுக்கும் பஞ்சாயத்து பண்ணாங்க. நீங்கள் மக்களை சந்தித்து கட்சி பணியை நீங்கள் பாருங்கள், ஐயா கட்சியை பார்த்து கொள்ளட்டும்னு அந்த 12 அமைப்புகளோட தலைவர்களும் பேசி பஞ்சாயத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என் பையன் வீட்டை விட்டு நீ வெளியில் வராதன்ட்டு என் பையன் முடிவு எடுக்கிறான். அப்போ முகுந்தனுக்கு இதைத்தான் அந்த இடத்துல குறிப்பிடுற பாருங்க, அந்த முகுந்தனுக்கு இதை கொடுத்ததை பொறுத்துக்காமல் வீட்டில் பொங்கல் அன்று சண்டை நடக்கிறது. டிசம்பரில் பொதுக்குழு, பொங்கல் சமயத்தில் வீட்டில் சண்டை நடக்கும்போது தான், அப்போது தான் இவங்க திரு ராமதாஸ் அவர்களின் மனைவி சரஸ்வதி, என்ப்பா உன்னோட சின்ன பொண்ணு சங்கமித்ராவுக்கு இளைஞரணி பதவி கொடுத்துருந்தா நீ சும்மா இருந்திருப்பல்ல என்று சொன்னதுக்கு தான் பாட்டில் தூக்கி அடிக்கிறான். மனைவி எப்படி ஒரு இதால் தாங்கிக்க முடியுது, அதான் போட்டு உடச்சிட்டார். அவன் மேலே படல, செவுத்தில் பட்டுருச்சு. இன்னொன்று ஏன் அவ்வளோ கோவம் வருதுன்னா, அதுதான் அன்புமணியோட பிளானு. முகுந்தனுக்கு பதிலாக இளைஞரணி செயலாளர் பதவியை திருவண்ணாமலை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு கணேஷ்குமாருக்கு கொடுக்க வேண்டும். முகுந்தனை இளைஞரணி செயலாளர் வச்சிருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக திருவண்ணாமலை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கணேஷ்குமார், திலகபாமா மாதிரி அன்புமணி ஆதரவாளர், அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த திமுகவில் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா, நம்ம வெள்ளக்கோவில் சாமிநாதனை டெம்பரரியாக ஒரு 6 மாதம் போய் உட்காரியாங்க என்று சொல்லிவிட்டு திரு உதயநிதி வந்தோடனே எந்திரிப்பா அப்படின்னாங்களா, அதே போல் கணேஷ்குமாரை அங்கே உட்கார வைத்து விட்டு சில காலங்கள் கழித்து ஒரு சில மாதங்கள் கழித்து சங்கமித்ராவை இளைஞரணி செயலாளராக கொண்டு வர வேண்டும் என்பது தான் திரு அன்புமணி அவர்களோட திட்டம். அப்போ குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஏற்படும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் ஐயா அவர்கள் நேற்று இனிமேல் இதுக்கு மேலே பொறுப்பதற்கு இல்லை. நேற்று வந்து திரு பழக்கருப்பை அவர்கள் அன்புமணிக்கு எழுத கடிதத்தையும் நீங்கள் படித்தாக, அந்த நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்ட்டு அவர் சொன்னது. அப்பா கிட்ட தோக்கிறதுனால ஒன்றும் இல்லை, நீ திமுக கிட்ட தோக்கக்கூடாது, ஸ்டாலின்கிட்ட தோக்கக்கூடாது, திருமாவளவன்கிட்ட தோக்கத்தா அசிங்கம், அப்பாட்ட தோக்கிறதுனால ஒன்றும் அசிங்கம் இல்லை, நான் தொடர்ந்து செயல் தலைவராகவே செயல்படுகிறேன், அல்லது சாதாரண தொண்டனாக இருந்து செயல்படுகிறேன் என்று நீ உங்கள் தந்தைகிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அன்புமணி அவர்கள் கேட்பதாக இல்லையா, ஒரு சோழிங்கநல்லூரில் பனையூரில் புதிதாக அலுவலகம் திறந்திருக்கிறார், அங்கே வந்து நிர்வாகிகளை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. நேற்று இரவு ஜிகே மணியோட இரவு நீண்ட நேரம்
ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் விவாதம் நடத்தியிருக்கிறார். அவர் விடமாட்டார், என்ன ஆகுன்றதை சொல்லிடுறேன். கட்சியே கலைச்சாலும் கலைப்பார், இதை வேடிக்கை பார்த்து கொண்டு அவர் இருக்க மாட்டார். இப்போ நேத்து ஏன் ப்ரெஸ் மீட்ன்றதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான். திமுகவிடம் எனக்கு என் மனைவி சௌமியாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுங்கள் என்று சொன்னபோது இங்கே உங்களுக்கு இடம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதிமுக கிட்ட போய் இதே மாதிரி என் மனைவி சௌமியாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுங்கள்னு சொன்ன உடனே கொடுக்குறோம், கூட்டணிக்கு முதல்ல நீங்கள் கையெழுத்து போடுங்க, தேமுதிகவுக்கே நாங்கள் 26க்கு பிறகு மாநிலங்களவை கொடுக்குறோன்ட்டு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு கூட்டணி சைன் பண்ணுங்க அப்புறம் பேசலான்ட்டாங்க. இது இவருக்கு தெரிந்து தான் உன் மனைவியை எம்பி ஆக்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன்றது தான் ஐயாவோட கோபம். மக்களவை தேர்தலிலும் இதே பிரச்சனை நடந்தது. தருமபுரியின் இந்த தேர்தல் மக்களவை தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்ட 10 வேட்பாளர்களில் தருமபுரியின் வேட்பாளர் தருமபுரி பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் திரு அரசாங்கம் ஐயா அப்ரூவ் பண்ண லிஸ்ட் அது. 4 நாட்கள் கழித்து இதுக்குள்ள ஜெயிச்சா மத்திய அமைச்சரவைன்னு அண்ணாமலை தூண்டுறாரு. சொன்னோட அமைச்சரா எவனோ ஒரு அரசாங்கன்றவன் போய் அங்கே அமைச்சராக இருக்கிறது நம்ம வேடிக்கை பார்த்து இதுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு வேட்பாளரை மாற்றி சௌமியா அன்புமணியை வேட்பாளராக அறிவிக்கிறார். அன்புமணி இதிலே அவருக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு என்னென்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணோம், பையனை மத்திய மந்திரி ஆக்கிட்டோம், கட்சிக்காரன் என்ன நினைப்பான்றதை அவர் உள்ளபடியே வருந்துறாரு. இவங்களெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். அவன் என்ன நினைப்பான், அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? இன்னொன்று, இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இது குடும்ப கட்சி, நம்ம குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், நாளைக்கு கட்சி இருக்காதுன்றதை ஐயா உணர்றாரு. வாக்கு சிதறம் சார், கரைஞ்சிட்டு போகும். இன்னொன்று, வன்னியர் வாக்குகள் என் பிளாக்கெல்லாம் இப்போ முன்னாடி விழுந்த மாதிரியே விழுந்துட்டு இருக்கு. 21 விடல, 21 விடல. ஸோ அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு அவர் அந்த சீனியர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவருக்கு அந்த விஷன் இருக்குது. பையன் பொண்ணு பேத்தி இப்படி இருந்தால் சரியாக வராது, ஆப்டிக்ஸாவது நல்லா இருக்கணும். ஸோ அதற்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு அரசாங்கம் என்பவரை வேட்பாளராக மாவட்ட செயலர் அவர் வேட்பாளர் அறிவிக்கிறார், இவர் அன்பு சௌமியாவை அறிவிக்கிறார். சரி, அதுதான் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்த உடனே டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சிக்கிட்டையும் சௌமியாவை மாநிலங்களவை உறுப்பினராக்குங்கன்ட்டு அன்புமணி பேசிகிட்டு இருக்கு. இது தெரிஞ்சவனை தான் போட்டு உடச்சிட்டார். அண்டு ஒரு பழக்கருப்பைய கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும், உங்கள் அப்பா விட்டு கொடுக்க மாட்டார்னு சொல்லியிருக்காரு. ஐயா விட்டு கொடுக்க மாட்டார். பழக்கருப்பையை பார்த்துருப்பார்ல இத்தனை வருஷத்தில். எல்லாருக்குமே தெரியும் பெரியவரை பற்றி. இதை அன்புமணிக்கே நம்ம எல்லாரையும் விட அன்புமணிக்கு அவங்க தந்தையை பற்றி தெரியும். அதை மீறி நான் தான் பாமக என்ன இப்படி சொன்னார்னா இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ எதை நம்பி உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? இன்றைக்கி திமுக உங்களை கூப்பிட்டு அன்புமணி அணி, பாமக அன்புமணி அணின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலும் ஐயா ஊராக போய் மகனை பற்றி பேசுவார். வாயை திறந்தால் பொய் தான், கூசாமல் பொய் பேசுவான் என்று மகனை பற்றி சொல்கிறார்ல. ஏன் பொய் சொல்லணும்? அவர் அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டார். பார்த்தீங்களா? நீங்கள் அன்புமணி எந்த பக்கம் போனாலும் சரி, வன்னிய சமூக மக்கள் மருத்துவர் ஐயாவின் பக்கம்தான் இருப்பார்கள். ஏன்னா இந்த சமூகம் நமக்கு அங்கீகாரம் பெற்றுத்தந்த ஒரு தலைவராக மருத்துவர் ஐயாவை பார்க்கிறது. இன்றைக்கி பல இடங்களில் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், பெரிய பெரிய பதவியில். எல்லாரும் அந்த எம்பிசி இடஒதுக்கீட்டினால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன் என்று மருத்துவர் ஐயாவை, அந்த சமூகம் மருத்துவர் ஐயாவை தந்தை பெரியாரை போல பார்க்கிறது. அது நீங்கள் மகனாக பிறந்துட்டிங்கன்னா நீங்கள் கட்சிக்காக இது இன்னொன்று ஐயாவுக்கு கோவம் வந்தது காரணம் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசினா ஞாபகம் இருக்கா? இது ஒரு படத்திருப்பு விழா நிகழ்ச்சியில் நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், கட்சிக்காக உழைச்சது தப்பா, 27 இடத்துல கொடியேற்றிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இது தான் கோவப்பட்டுச்சு. போய் சொல்கிறான், நடிக்கிறான். நான் கெட்டவன் மாதிரியும் அவன் என்னமோ நல்லவன் மாதிரியும் ஒரு இமேஜை உங்கள்கிட்ட உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ண, அதுதான் ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. அப்போ நான் என்ன கெட்டவனா? ஸோ அதனால தான் போட்டு நீ என்னென்ன பண்ணன்றதை சொல்கிறேன்ப்பா. நீ மேடையில் போய் என்னமோ நான் கெட்டவன் மாதிரி நீ பேசிக்கிட்டு இருந்ததில்ல, நீ யாருன்றதை உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மீண்டும் திரு அன்புமணி அவர்கள் திரு மருத்துவர் ஐயாவுக்கு எதிராக வேலை செய்தார் என்றால் சபரி சென்டர் 150 கோடி வாங்கினான்றதையும் போட்டு உடச்சிடுவார். யோசிக்க மாட்டார். இன்னொன்று அவருக்கு இழக்கிறது இனிமேல் என்ன இருக்குது? அவர் சொல்கிறது கரெக்டு தானே. நான் உருவாக்கின கட்சி இது. அவரோட ஐடியா, நான் கஷ்டப்பட்டு ரோடாக போய் அந்த வன்னியர் அறக்கட்டளைன்ற நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ரோடாக கையில் துண்டேந்தி வசூல் பண்ணியிருக்காரு இவர் ராமதாஸ். அதெல்லாம் ஏதாவது தெரியுமா அவருக்கு? ஜாலியாக மெடிக்கல் சீட் கிடச்சிச்சின்னு டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தீங்க. ரோடாக அலைஞ்சிருக்காரு.
அப்படி பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ சொத்துக்களை கட்சியையும் ஒரு பலமான அமைப்பாக உருவாக்கியிருக்கிறார். அது கண்ணு முன்னாடி வீணாக போகுதுன்றது அவருக்கு தெரியுது. இன்னொன்று அதில் சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் இயல்பான கூட்டணி, நேச்சுரல் கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ். அது நடந்துருந்துச்சுன்னா நமக்கு 3 சீட்டு வந்திருக்கும், அவங்க ஒரு 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. இன்றைக்கி இப்படி ஆயிருக்க வேண்டியது இல்லை. அது நிச்சயமாக முழுக்க அன்புமணி வர முடியும் தானே. அதையும் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி போய் 2 பேருக்கிட்டையும் நீ எனக்கு இப்போ ஒய்ஃபுக்கு ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்டேன்னா, அவர் ஐயாவோட இது உன் மனைவியை எம்பி ஆக்கிறதுக்காக நான் இவ்வளோ பெரிய கட்சியை உருவாக்கினேன்றது தான் ஒரு கிரீவன்ஸ். இந்த சமூகம் முன்னேறதுக்கான அந்த கட்சியை உருவாக்கினேன்னா, உன் பொண்ணை இளைஞரணி ஆக்கிறதுக்கு, உன் மனைவியை எம்பி ஆக்கிறதுக்கான அந்த கட்சியை உருவாக்கினேன்றதை முடிவு பண்ணிக்க. அண்ட் இப்போ குடும்பத்தில் இருப்பவர்கள் சமாதானம் பேச முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா பிடிவாதத்தை கைவிட மாட்டார். ஒரே வழி அன்புமணி போய் சரண்டர் ஆகணும். அப்போ விட்டுருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாருன்னா விட்டுட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். நீங்கள் தனியாக நிர்வாகிகள் வந்து இங்கே பாருங்கன்னு சொன்னார்னா சின்னம் முடக்கப்படும் வரை ஐயாவை ஓய மாட்டார், எல்லா நடவடிக்கையும் எடுப்பார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு 26 தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கலாக தான் அமையும். இந்த தந்தை மகன் மோதல் வந்து எப்படி இப்போ இது ஒரு தந்தை மகன் மோதல் தான். எதுக்கு சார் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க திரு ராமதாஸ் அவர்களுக்கு? என்ன வேண்டுமானாலும் நடக்கும். இன்னொன்று, போலீஸ் இது செஞ்சது உள்ளபடியே நல்ல விஷயம். எது வேண்டுமானாலும் நடக்கும். நான் என்ன நடக்கும்லாம் சொல்ல விரும்பல. இட்ஸ் அ குட் திங். எதுவும் நடக்காமல் தடுக்கிறது தானே. கடந்த கால நிகழ்வுகள் இருக்குது பாமகல. போதுமா? அண்ணன் சிவி சண்முகத்தை கேட்டால் சொல்லுவார், நான் வேல்முருகனை கேட்டால் சொல்லுவார். அதான் காரணமாகத்தான் அவர்கள் இந்த பாதுகாப்பை கொடுத்துருக்கார். சரிங்க சார், இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் இருக்க அப்டேட்ஸ் வந்து நிறைய பேசிட்டோம். நாளைக்கு வந்து இதோட அப்டேட்ஸ் இருக்கும், ஈடியோட அப்டேட்ஸும் இருக்கும். தொடர்ந்து பேசலாம். உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி.